எங்க எங்க தமிழ்நாட்டுல பல அரசியல்வாதிகள் இருக்காங்க. 5வது 6வது கிளாஸ் படிச்சு பாஸ் பண்ண தெரியாதவனெல்லாம் முனைவர் பட்டம் எங்கேயோ போய் தேடி பிடிச்சி வாங்கி கொண்டு அவனை முனைவன் தான் கூப்பிடணும்னு வேண்டிக்கிறாங்க. இல்ல, அவங்க கல்வி அமைச்சர் வேற, கல்வி அமைச்சர் வேற, உயர்கல்வி அமைச்சர், உயர்கல்வி அமைச்சர். ஆமா, அது சொல்ற ஆணவம். அண்ணாஜி வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் கொளுத்து வண்ணா. வணக்கம். வணக்கம் சிவகுமார் ஐயா. வணக்கம் 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 வெங்கட்டையா. வணக்கம் வணக்கம். உங்களோட அழகான முகம் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சி. உஷா ராம் சுந்தர் வணக்கம். வணக்கம் சார். ராஜன், இந்த கமல்நாதன் கணேசன் தான் விஜய்? இல்ல விஜய் ஏகேவினே வந்திருக்காருன்னு அப்படின்னு கிரிஜா சொல்றா. இல்ல, கமல்நாதன் கணேசன் கோ ஹோஸ்ட் போட்டிருக்காரு, யாருன்னு கேட்கலாம். கோ ஹோஸ்ட் அவ போட்டு தெரியல, மேபி அந்த ரேவதியா இருக்கலாம். வந்திருக்காரா? நீங்களே பார்க்கலாம் சார். தியாகராஜையர் நீங்களே பார்க்கலாம் வந்திருக்கானா வரலையான்னு. 42 பார்ட்டிசிபென்ட்ஸ்ல போய் பாருங்க, அவ்வளவுதான். பாக்குறேன். கமலநாதன் கணேசன் கேன் பி ரேவதி. வணக்கம் சார். ராமேஸ்வரத்து கம்பன். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 சார். தியாகராஜன் வரல. இது பங்குனி மாசம் தான் சார், மார்கழி இல்ல. எல்லோரும் போந்தார்கள் எதற்கு? சொல்லுங்க மறுபடியும். எல்லாரும் போந்தார் போந்தெண்ணிக்கொள். அது மார்கழி மாசத்துல கேட்க வேண்டிய கேள்வி. விஜய் 4 minutes more. விஜய் ரேவதி. இன்னைக்கு விஜய் இல்லையா? இன்னைக்கு சார் மியூட் பண்ணிரலாமா? இல்ல இப்ப இல்ல 5 மணிக்குமா. நான் சொல்றேன் டைம். ஓகே சார். ஓகே, ஒரு 30 செகண்ட்ஸ் இருக்கும்போது. ஓகே முருகன் சார், உங்க மெயில் பாக் பண்ணிதா? பார்த்தேன் நானு படிச்சுட்டு இருக்கேன். இப்ப நான் கத்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. சரணாகதி தீபிகா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது ஆக்சுவலா. பூவலிங்கம் யாரோ வந்திருக்காங்க புதுசா. வணக்கம் வணக்கம் பூவலிங்கம். ஏகே சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். லதா பாக்கியதாய் வணக்கம்மா. லக்சம்பர்கா இந்தியாவா? எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து இது பண்ணி அப்புறம் உங்களுடைய கேமரா கொஞ்சம் நீ போய் சொல்லு. சைடு அதெல்லாம் போட்டு நான் சொன்னேன் நீ எல்லா இடத்தையும் பார்த்துரு. வீட்டை சுத்தி இருக்கிறது நீ ஏதாவது போனா எங்க ஆத்துக்காரி என்கிட்ட கோச்சுக்கு போறா. சங்கர் ஐயர் மியூட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வெங்கட், நான் பார்ட்டிசிபென்ட் பாக்குறதுக்காக அங்க எங்க மூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் தி கிளாஸ் இட் வில் பீ ஆல்ரைட். வணக்கம் ராஜ்சேலப்பா. வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். பூவலிங்கம் பூசா ஒருத்தர் வந்திருக்காரு. வாங்க. நம்ம கவிஞர் ஜோஷியை காட்டணும் இன்னைக்கு. வரேன்னு போட்டிருக்காரு, வருவார். ஸ்ரீராமன் வந்துட்டார். ஸ்ரீராம் வந்திருக்காரு. அவர் ஸ்ரீராம் இல்லாம எப்படி ராமநவமி? அதே மாதிரி வி ராமகிருஷ்ணன் வந்திருக்கார், சிங்கப்பூர்காரர். வணக்கம் ஜிஎஸ். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். அடியேன் பத்மஸ்ரீ. வணக்கம். வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கேமா? சார் ஃபைன் சௌக்கியமா இருக்கேளா? வெரி குட். நல்லா இருக்கேமா. வணக்கம். வணக்கம் ஏகேவி. வணக்கம் மோகன் சார். வணக்கம் ஏகேவி. பத்மஸ்ரீ நீங்க அமெரிக்கால இருந்து வந்தாச்சா? இல்ல, பத்மஸ்ரீ இன்னும் அமெரிக்கால தான் இருக்கா. அப்படியே. வணக்கம் ஜோஷி. வணக்கம் ஏகேவி. வணக்கம் வணக்கம் ஜோஷி. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் எஸ்ஆர். அதான் 100 வயசு ஜோஷி. இப்பதான் கேட்டேன் கவிஞர் ஜோஷி வரலையேன்னு. இல்ல, வருவார் கண்டிப்பா அப்படின்னாரு. சொன்ன உடனே வந்துட்டீங்க. ஹாய் ரேவதி. 29 ஆயிடுச்சு. டைம் இஸ் 7:29. ஓகே. ஹாய் ரேவதி, ஆல் ஓகேவா? ரேவதி ஓகே சார். மியூட் பண்ணிடலாமா? எல்லாரையும் மியூட் பண்ணிடலாமா? ஓகே சார்.
ஓகே அப்புறம் நீங்க எனக்கு சொல்லணும், அப்பதான் நான் ஆரம்பிப்பேன். ஓகே okay. ரேவதி லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். Okay, sir. ஆமா, ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பிச்சாச்சு. ரேவதி நீங்க கரெக்டா 7:30 ஆனவுடனே சொல்லணும். என்னையும் மியூட் பண்ணலாம் நீங்க. ரேவதி எல்லாரையும் மியூட் பண்ணிட்டு வரவங்களையும் மியூட் பண்ணியே வைங்க. இன்னும் மியூட் பண்ணல, மணி 7:30 ஆயிடுத்து. ரேவதி மியூட் பண்ணிட்டேன் சார் எல்லாரையும். இல்ல, என்னையும் மியூட் பண்ணலையே. என்ன என்ன மியூட் பண்ணல. நான் பண்ணிட்டேன் எல்லாரையும். இப்போ ராஜன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ரஜன் நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ரஜன். ராஜன் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. ஹலோ ரேவதி, there is some problem. ராஜன் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ஹலோ முகுந்தா, நான் பேசுறது கேக்குறதா? ஓகே ஓகே கேக்குறதா? இப்போ அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே ரேவதி ஓகே Okay, sir. ஓகே, வில் ஸ்டார்ட் த கிளாஸ். தேங்க் யூ. Okay, sir. அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 298. அடுத்த கிளாஸ் 299. அதுக்கும் அடுத்த கிளாஸ் 300. இன்றைய நாள் ஆண்டு 2026, மாதம் மார்ச் மாதம், தேதி 26, வியாழக்கிழமை. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த கம்பராமாயண வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாலகாண்டத்திலும் குறிப்பாக திரு அவதார படலம் என்ற படலத்தில் நாம் இப்பொழுது இருக்கிறோம். அந்த திரு அவதாரம் இன்றைய வகுப்பில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அவதாரம் இந்த வகுப்பில் நிகழும், அப்படியே வச்சுக்கலாம். வழக்கம் போல சென்ற வகுப்பின் நிறைவு பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த வகுப்பிற்கான முதல் பாடலை பார்க்கலாம். ரேவதி, சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். சென்ற வகுப்பின் நிறைவு பாடல்
ஃபுல் ஸ்கிரீன் காமிக்க முடியுமா ரேவதி? தேங்க்யூ தேங்க்யூ. தெரியவர் மூவரும் தெரிவயர் மூவரும் சிறிது நாள் செலி. சாரி, சென்ற வகுப்பு பழைய பாடலுக்கு போனோம்மா. 98. தெரிவயர் மூவரும் சிறிது நாள் செலி மருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தலால் பொருளரு திருமுகம் அன்றி பொற்பு நீடு உருவமும் மதியமோடு ஒப்பத் தோன்றினார் என்பது சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். தெரிவயர் மூவரும், தெரியவர் என்ற வார்த்தைக்கு சென்ற வகுப்பில் விளக்கம் பார்த்தோம். 25 31 வயதிற்குள் இருக்கக்கூடிய பெண்டிர் தெரிவயர். மூவர் கோசலை, கைகேயி, சுமித்திரை. சில நாட்கள் கழிந்து, சிறிது நாள், 3 மாசம் வச்சுக்கலாம், மசக்கையின் ஆரம்பம். தெரிவயர் மூவரும் சிறிது நாள் செலி மருவிய வயாவோடு. வயா என்பது மசக்கை. மருவிய வயா, மருவுதல் என்றால் பொருந்திய, அடைந்த, உற்ற. வயாவோடு வருத்தம் துய்த்தலால் அந்த மசக்கைக்கு உண்டான சில மெல்லிய துன்பங்கள் இவை. வருந்திய மருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தலால் அந்த இடர்பாடுகள், அந்த இன்னல்கள் அவற்றை அனுபவித்ததால் பொறு அரு திருமுகமன்றி. பொறு என்றால் ஒப்பு. ஒப்பில்லாத முகம், அது பிரகாசமாக சந்திரன் போல ஒளிர்கிறது. அது தவிர பொறு அரு திருமுகம் அன்றி பொற்பு நீடு உருவமும், the entire body, முழு உருவமும் மதியமோடு ஒப்ப. மதி, மதி என்பது சந்திரன். முகம் சந்திரன் போல இருந்தது, உடம்பு முழுக்கவே சந்திரன் போல ஒளி வீசி திகழ்ந்தது அந்த மூவருக்கும் என்பது பாடலின் கருத்து. தெரிவயர் மூவரும் சிறிது நாள் செலி மருவிய வயாவோடு வருத்தம் துய்த்தலால் பொறு அரு திருமுகம் அன்றி பொற்பு நீடு உருவமும் மதியமுடு ஒப்ப தோன்றினார். அந்த 3 தாய்மார்களுடைய உருவமும் சந்திரனை ஒத்து ஒளி வீசி திகழ்ந்தது, திகழ்ந்தன என்பது சென்ற வகுப்பின் நிறைவு பாடல். ஆக கோசலை, கைகேயி, சுமித்திரை மூவரும் கர்ப்பமுற்று மசக்கை துன்பத்தை அனுபவித்து ஒப்பில்லாத சந்திரன் போல ஒளி வீச திகழ்ந்தார்கள் என்பது பாடல் சொல்லும் செய்தி. அடுத்த பாடல், ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வேயப்புனர் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே என்று ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆயிடை, அவ்வாறு இருக்கும் அந்த காலத்தில் பருவம் வந்து அடைந்த எல்லையின், பருவம் என்பது நேரம், சமயம், குறித்த நேரம், குறித்த தருணம், அது வந்து சேரவே. ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட. இந்த பூதலம் அரக்கர்களுடைய இன்னல்கள், அவர்கள் தரும் துன்பங்கள் எல்லாம் ஒழியப் போகின்றன என்ற மகிழ்ச்சியில், மா என்றால் பெரிய, இரும் என்றாலும் பெரிய, பெரிய பெரிய மண்மகள், பூமி மாதா அல்லது நிலமகள், அவளுக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றால் ராமன் அவதரிக்கப் போகிறான், அரக்கர்களால் வரும் இன்னல் ஓயப் போகிறது. ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய் புனர்பூசமும். வேய் என்பதற்கு மூங்கில் என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் அகராதியில் போய் பார்க்கும் பொழுது வேய் என்பது புனர்பூச நட்சத்திரத்தையும் குறிக்கிறது. இது அகராதி தரும் பொருள்.
ஆக புனர்பூச நட்சத்திரம் கூடிய அந்த ஒரு நாளில், அதாவது இன்றைக்கு சிங்கப்பூர்ல போன கிளாஸ்லயே வெங்கட் சொன்னாரு, 7 மணி ஆயிடுச்சுன்னா புனர்பூசம் வந்தாச்சு. ஏற்கனவே 2 மணிக்கு நவமி திதி வந்தாச்சு. ஸோ புனர்பூசமும் புனர்பூசத்துக்கு ஒரே மகிழ்ச்சி அந்த நட்சத்திரத்திற்கு. விண்ணுளோர்களும் தேவலோகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. தூய கற்கடகமும், கடக ராசி, கடக லக்னம் ரெண்டுமே எல்லாம் எழுந்து துள்ளவே. ராமன் அவதாரம் செய்வதற்கான நட்சத்திரம் என்னுடையது என்று புனர்பூசத்துக்கு ஒரே மகிழ்ச்சி. ராமன் அவதரிக்கும் லக்னம் கடக லக்னம், ராமன் அவதரிக்கும் ராசி கடக ராசி என்று கடக ராசிக்கும் கடக லக்னத்திற்கும் புனர்பூச நட்சத்திரத்திற்கும் ஏராளமான மகிழ்ச்சி. இதே போன்ற மகிழ்ச்சி விண்ணுளோர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆகிய அந்த நல்ல நாள், நல்ல நேரம் கைகூடியது. ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய்ப்புணர் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து மகிழ்ச்சியினால் துள்ளவே என்று எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ரேவதி, இந்த பாடலை எடுத்துடலாம். அடுத்த பாடல் போட வேண்டாம். ஸ்கிரீனில் நான் மட்டும் வர்ற மாதிரி வச்சுங்க. அடுத்த பாடல் போட வேண்டாம், பழைய பாடல் எடுத்துடலாம். இன்றைய நாள் புனர்பூசம் என்று சொன்னேன். இன்றைய திதி நவமி என்று சொன்னேன். ஆக இன்று ஸ்ரீராம நவமி, புனர்பூச நட்சத்திரம், நவமி திதி. எனக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு மாபெரும் ஆசை. ராஜி சீனிவாசனும் வந்திருக்காங்க. ராஜி சீனிவாசன் வருகை என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வு. கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன். கம்பராமாயண வகுப்பு நான் முதலில் தொடங்கிய பொழுது 3 பேருக்கு என்னுடைய வீட்டிற்கு வந்து கம்பராமாயணம் கேட்டார்கள். மாதங்கி நாகராஜன், அழகநிலா, பாரதி மூர்த்தியப்பன் என்று 3 பெண்டிர். அது சுமார் ஒரு வருஷம் ஓடித்து. அப்புறம் நானே சொன்னேன், 3 பேருக்கு பதிலாக why don't you gather some more people. இது வந்து 2014-15 அந்த காலகட்டத்தில். அவர்கள் அதன் பிறகு ஜுராங் லைப்ரரியில் பேசி ஒரு அறை எடுத்து கொடுத்து வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு 8 பேர் 10 பேர் வருவாங்க. ரேவதி, அவரால் அன்மியூட் பண்ண முடியலமா, நீ கொஞ்சம் பாருமா. அன்மியூட் பண்ணிட்டேங்க. அது வந்து அதுவா ஆயிக்குச்சு. ரேவதி, அவரால் அன்மியூட் பண்ண முடியலமா, நீ கொஞ்சம் பாருமா. பாக்குறேன் சார், அதை நான் அன்மியூட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. ரேவதி, இது ரிப்பீட் பண்ணாம பார்த்துங்க, என்ன காரணம் தெரியல. எப்போலேருந்து இந்த ப்ராப்ளம் தெரியல. ஸோ ஜுராங் லைப்ரரியில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த கம்பராமாயண வகுப்பு சுமார் 10-15 பேர்
என்ற அளவில் 2016-17 அந்த மாதிரி. அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி உட்லண்ட்ஸ் லைப்ரரிக்கு மூவ் பண்ணினோம். எல்லாமே சிங்கப்பூரில். ஒரு 20-25 பேர் வருவார்கள். வெள்ளிக்கிழமை மாலை எல்லாமே டைரக்ட் கிளாஸ். ஒரு அறையில் நான் உட்கார்ந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ரூம் மாதிரி அதில் 20-30 பேர் வருவாங்க. தட் வாஸ் கோயிங் ஆன் டில் 2019-2020. 2020ல் 2020 கோவிட் வந்து ஒன்று கூடல் எல்லாம் தடுக்கப்பட்டன. வகுப்பு நிறுத்தப்பட்டது. பிப்ரவரி கடைசி நினைக்கிறேன் 2020. அதுக்கப்புறம் ராஜி சீனிவாசனும் இன்றைக்கு வந்திருக்கிறார். ஏபி ராமன் மாமாவும், அவர் இப்பொழுது இல்லை. இருவரும் முயற்சி எடுத்து ஏபி ராமன் மாமா இந்து அறக்கட்டளை வாரியத்துடன் பேசி இந்து அறக்கட்டளை வாரிய நல்லாதரவுடன் ஜூம் வழியாக வகுப்பு எடுக்க முடியும். ஏன்னா கோவிட் வந்ததுனால கிடைச்ச ஒரு பெரும் நன்மை, ஜூம் வழியாக இப்பொழுது பல கூட்டங்களையும் நடத்துகிறோம். ஸோ ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2020 கம்பராமாயண வகுப்பு தொடங்கப்பட்டது. என்னென்னலாமோ நடந்திருக்கு. ஏன் சுந்தரகாண்டத்தில் தொடங்கினேன் என்பது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராம அவதாரம் நடைபெறும் பாடல் இந்த வகுப்பில் இடம்பெறுவது என்பது கற்பனை கூட செய்து கொள்ள முடியாத ஒரு தற்செயல் நிகழ்வு, ஒரு கோயின்சிடன்ஸ். நிறைய பேர் இன்னைக்கு போட்டிருந்தாங்க ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் அப்படின்னு. இது கொஞ்சம் விளக்கினதான் சொல்ல முடியும். சுந்தரகாண்டத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக அந்த ஆண்டு 2020 ஜூன் மாதம் நான் பாலகாண்டத்தில் ராமாயணம் பிள்ளையார் சுழி போட்டதுலேருந்து ஆரம்பிச்சிருந்தோம்னா ஜூன்ல ஆரம்பிச்சா செப்டம்பர் அல்லது அக்டோபர்ல ராமஜனனம் நடந்திருக்கும். செப்டம்பர் அக்டோபர் என்பது ராமஜனனத்துக்கும் ராமநவமிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு மாதம். ஆனால் சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்ததால் பாலகாண்டம் இப்போ ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சு சம்வேர் அரௌண்ட் ஜனவரி கரெக்டாக இந்த மார்ச் மாதம் ஸ்ரீராமநவமி அன்று ராமஜனனத்திற்கான ராம அவதாரத்திற்கான பாடல்கள் இடம்பெறும்படி ஒரு பயங்கர கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு ஒற்றுமை, ஸ்ட்ரேஞ்ச் கோயின்சிடன்ஸ்னு சொல்றோமே. இதுல நிறைய விஷயம் இருக்கு, ஒன்னொன்னா சொல்லிட்டு போறேன். சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்தது என்பது ஒன்று நிகழ்வு. சுந்தரகாண்டத்தில் நான் ஆரம்பித்திருந்தாலும் இன்று ராமநவமி அன்று ராமன் பிறப்பு இடம்பெறும் பாடல் இடம்பெறும் என்பது சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்திருந்தாலும் நிகழாது. என்னெல்லாமோ பண்ணியிருக்கோம். ஒரு சில வகுப்புகள், உதாரணமாக 100வது வகுப்பு, 200வது வகுப்பு போன்ற வகுப்புகள் வகுப்புகளாக நடைபெறாமல் சோசோமி சுந்தரமையா வந்து பேசுவதாக அந்த மாதிரி ஒரு சில வகுப்புகள் நடத்தினோம். அதே மாதிரி இன்னொரு வகுப்பு ஆடியன்ஸே பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு வகுப்பு நடத்தினோம். இவையெல்லாம் நடக்கும் பொழுது 2026 மார்ச் மாதம் 26ஆம் தேதி நிகழவிருக்கும் ஸ்ரீராமநவமி அன்று ராமன் பிறப்பு இடம்பெறும் என்ற எண்ணமோ திட்டமோ 3 மாசத்துக்கு முன்னால கூட அது கிடையாது. சரி, இந்த வருஷம் 52 வாரங்கள் ஆகிவிட்டன, ஒரு வருஷம் முடிஞ்சது, சோசோமையாவை பேச சொல்லுவோம். 2 வருஷம் முடிஞ்சது, சோசோமையாவை பேச சொல்லுவோம். 200வது வகுப்பு சோசோமையாவை பேச சொல்லுவோம் என்று பல வகுப்புகளில் வகுப்பு என்பதை வகுப்பாக நடத்தாமல்
அன்றைய நாட்களில் வேறு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ததால் அப்பெல்லாம் 2026 மார்ச் 26 என்ற எண்ணம் கிடையவே கிடையாது. ஆக்சிடென்டல், தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு. ஆனால் இவற்றை எல்லாம் ஒன்று கூட்டி இப்பொழுது நினைத்து பார்த்தால் ஐ எம் எ வெரி ஸ்ட்ராங் பிலீவர். ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லாமே நடக்கின்றன. தட்டு தடுமாறி இல்லைன்னா காக்கா உக்கார பனம்பழம் விழுந்த கதை எதானாலும் சரி, என்ன என்ன ரீசன் வேணால் நம்ம அட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ஆனால் இன்று ஸ்ரீராமநவமி அன்று ராமன் பிறப்பு நிகழும் கட்டம் கம்பராமாயண வகுப்பில் இடம்பெறுவது என்பது என்னை மீறிய, எனக்கு உட்படாத, எனக்கு வசப்படாத ஒரு செயல். அதை நிகழ்த்தியது இறையருள் மட்டுமே என்பதை நான் மிக மிக பலமாக, மிக ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏனென்றால் நான் சொன்னது போல ஏதாவது ஒரு வகுப்பு சோசமையா பேச்சு வேண்டாம், இல்லை நமக்குள்ள கலந்து உரையாடல் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா இன்றைய நிகழ்வு இன்றைய குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிகழாது. அதே போல இன்னொரு டிவைன் இன்டர்வென்ஷன் நான் யோசிச்சு பார்க்குறேன். தற்பெருமைக்காக சொல்லவில்லை. இந்த 5½ ஆண்டு காலத்தில் ஒரு வகுப்பு கூட மிஸ் பண்ணினது கிடையாது. 1-2 வகுப்பு மிஸ் பண்ணியிருந்தாலும் இன்றைய ஸ்ரீராமநவமியில் இன்றைய ராம அவதாரம் என்பது நிகழ்ந்திருக்காது. நான் சொல்லுவது வகுப்பு மிஸ் பண்றது இல்லைன்னா, நான் ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்குறேன். என் வயசு 82 ஆச்சு. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 3 நாள் இருந்துட்டு வந்தேன்னா அன்னைக்கு வகுப்பு போயிடும். இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக தவிர்க்க முடியாத ஃபேமிலி, ஒரு கல்யாணம், இல்லைன்னா ஏதாவது அந்த மாதிரி எந்த விதமான வகுப்பிற்கு இடையூறாக, வகுப்பிற்கு குந்தகம் விளைவிக்கும், அதற்கு காரணமாக எந்த ஒரு நிகழ்வும் இந்த 5½ ஆண்டுகளில் நிகழவில்லை. அதுவும் ஒரு மிகப்பெரிய டிவைன் இன்டர்வென்ஷன் ஆர் கடவுள் அருள். அதனால தான் எல்லா கடைசி இந்த ஜிக்ஸா பசில் மாதிரி இன்றைய நாள் மார்ச் 26, 2026 ராமநவமி அன்றைக்கு ராமன் அவதாரம் செய்யும் நிகழ்வு இடம்பெறுகிறது என்பது ஒரு, இதை கொடுப்பினை என்று வைத்துக் கொள்ளலாம், ஆக்சிடென்ட் என்று வைத்துக் கொள்ளலாம், இயற்கையின் நிகழ்வு என்று சொல்லலாம். இட்ஸ் எ ஸ்ட்ரேஞ்ச் டிவைன் இன்டர்வென்ஷன் என்பதை நான் மிக 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 ஆணித்தரமாக நம்புகிறேன். ஆக ஆயிடை பருவம் வந்து அடைந்த எல்லையின் மாயிரும் மண்மகள் மகிழ்வின் ஓங்கிட வேய் புனர் பூசமும் விண்ணுளோர்களும் தூய கற்கடகமும் எழுந்து துள்ளவே என்று அந்த ஒரு நன்னாள் அயோத்தியில் அன்று நிகழ்ந்தது. இன்று சிங்கப்பூரில் அந்த நன்னாள் ராமநவமி அன்று ராம அவதாரம் நிகழும் பாடல்கள் இடம்பெறும் வண்ணம் அந்த நிகழ்வும் புனர்பூச நட்சத்திரமும் நவமி திதியும் கூடிய இந்த நன்னாளில் ராம ஜனனம் இப்பொழுது நடைபெறப் போகிறது. அடுத்த பாடல் ரேவதி. அடுத்த பாடல் சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறைமுறை நெருங்கி ஆர்ப்புற தத்துரல் ஒழிந்து நீள் தருமம் ஓங்கவே. சென்ற பாடல் புனர்பூசமும் கற்கடகமும் எழுந்து துள்ளவே என்று இந்த நிகழ்விற்கு பின்புலமாக, இந்த நிகழ்விற்கு தோதாக, இந்த நிகழ்விற்கு சப்போர்ட்டிவாக என்னவெல்லாம் நிகழ்ந்தன என்றால், புனர்பூச நட்சத்திரமும் கற்கடகமும் சேர்ந்த அந்த ஒரு நன்னாளில் சித்தரும் இயக்கரும், எல்லாம் விண்ணில் உள்ளவர்கள், யக்ஷர்கள், சித்தர்கள், தெரிவைமார்களும், அவர் அந்த சித்தருடைய மனைவி, இயக்கருடைய மனைவி அல்லது வேறு மற்றும் உள்ள பெண்டிர்கள் எல்லோரும், வித்தக முனிவரும், மிகுந்த அறிவுடைய வித்தக முனிவரும், விண்ணுளோர்களும், நித்தரும், நித்தர் என்பவர் நித்திய சூரிகள், வைகுண்டத்தில் பெருமாளுக்கு சேவை செய்பவர்கள், தூய ஆன்மாக்கள்,
பசி, தூக்கம், அயர்வு, கோபம் என்று எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பெருமாள் கைங்கரியம் ஒன்றே அது தவிர வேறு எந்த விதமான செயலும் சிந்தையும் எண்ணமும் இல்லாதவர்கள் நித்திய சூரிகள். சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறை முறை நெருங்கி ஆர்ப்புற. விண்ணகத்தில் தேவலோகத்தில் அப்பேற்பட்ட ஒரு பேரொலி, மகிழ்ச்சி, ஆரவாரம், எல்லோரும் சந்தோஷத்தில் ஓ என்று விண்ணதிர குரல் எழுப்புகிறார்கள். இதன் விளைவு என்ன ஆயிற்று என்றால் தத்துரல் ஒழிந்து நீள் தருமம் ஓங்கவே. தத்துரல் என்பது தடுமாறுதல். உண்டா இல்லையா தட்டு தடுமாறி ஏதோ தர்மம் பிழைத்து கொண்டிருந்தது. அந்த தடுமாற்றம் எல்லாம் நீங்கி தத்துரல் ஒழிந்து நீள் தர்மமும் எந்நாளும் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த தர்மம். ரெண்டு விஷயம் நடக்கிறது வாங்க. ஒன்று, தடுமாற்றம் நீங்கியது, தத்துரல் ஒழிந்தது. தர்மத்தின் தடுமாற்றம், தர்மத்தின் சற்றே ஒரு அந்த ஈக்குலிபிரியம் இல்லாத ஒரு நிலை, உறுதிப்பாடு இல்லாத நிலை, அது ஒழிந்தது. அப்படின்னா அப்படியே ஸ்டாக்னண்டா இருக்குன்னு அர்த்தம். ஓங்கவே, அது மட்டும் இல்ல, தர்மத்தின் தடுமாற்றம் ஓங்கி அது நிலை பெற்றது மட்டுமல்லாமல் தர்மம் வளர்ந்தது. சித்தரும் இயக்கரும் தெரிவை மாக்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறை முறை நெருங்கி ஆர்ப்புற. ஆர்ப்பு என்றால் பேரொலி. தத்துரல் ஒழிந்து நீள் தருமம், தத்துரல் ஒழிந்தது மட்டுமல்லாமல் நீள் தருமம் ஓங்கியது என்று இந்த ஒரு சூழ்நிலையில். அடுத்த பாடல் ரேவதி. அடுத்த பாடல். ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து, ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிற் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. ராமனுடைய அவதாரம், ராமனுடைய ஜனனம், அதை சொல்லும் பாடல் இது. ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து. பகல் என்பது நாள் என்று சொல்லி இருக்கிறேன். பகல் என்பது இப்பொழுதுதான் பகல் என்பது பகலாகவும் இரவு என்பது இரவாகவும் ஒரு நாளின் இரண்டு பகுதிகளாக பகல் இரவு என்ற வழக்கம் இப்பொழுது நாம் கொண்டிருக்கிறோம். பல பழைய இலக்கியங்களில் பகல் என்ற சொல் ஒரு நாள். ஒரு பகல், ஒரு குறிப்பிட்ட நாளில் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து. அந்த குறிப்பிட்ட நாள் எந்த நாள் என்றால் பிரளய நாள். உலகம் அழியக்கூடிய அந்த நாளில் எல்லா உலகத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள் அடக்கி கொண்ட அவன் திருமால். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துக்குள் பொதிந்து. உலகம் அழியும் பிரளய காலத்தில் எல்லா உலகத்தையும் தன்னுடைய வயிற்றுக்குள்ளே அடக்கி கொண்டவன் திருமால். ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறை உணர்வுக்கு அரும் அவனை. மறைகளாலும் உணரப்பட முடியாத அருமை, மறைகளுக்கும் அகப்படாத, மறைகளாலும் உணர்ந்து கொள்ள முடியாத அருமையான அவனை. எவனை? திருமாலை. அவனுடைய அழகு சொல்லப்படுகிறது, அவனுடைய வடிவம் சொல்லப்படுகிறது, பிறந்த குழந்தையினுடைய வடிவம் சொல்லப்படுகிறது என்றும் கொள்ளலாம். அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை. கரிய நிறம், அஞ்சனம் என்பது கருமை, கருமை நிறமுடைய கருமுகில் கார்மேகம். கரிய நிறம் என்று கார்மேகத்தை கொள்ளலாம். மேகம் போல மழை பொழியக்கூடிய குணமுடையவன் ராமன். எனவே கருமுகில் என்பது அந்த தாராள குணத்தையும் அந்த வழங்குகின்ற தன்மையையும் சுட்டுவதற்காகவும் கருமுகில். கருமுகில் கொழுந்து, சிறிய குழந்தை, எனவே கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை பயந்தனள், பெற்றெடுத்தாள், இன்றெடுத்தாள். யார்? கோசலை. இந்த ரெண்டுக்கும் அடைமொழி தரப்படுகிறது. திறம்கொள் கோசலை. யோசிச்சு பார்க்கலாம். திறம்கொள் கோசலை.
ராமனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு செல்வம், ஒரு கொடுப்பினை, ஒரு பாக்கியம் என்று அந்த திறம் என்பது வலிமையோ, திறம் என்பது அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தோ இல்லை. ராமனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ராமனுக்கு தயாராக இருக்கக்கூடிய அந்த ஒரு கொடுப்பினை, அது உடைய கோசலை, திறம்கொள் கோசலை. பல உரையாசிரியர்களும் வலிமை என்று எழுதுகிறார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதில் பிரசவம் என்பது எல்லா தாய்மார்களும் பிரசவிக்கிறார்கள். அந்த பிரசவத்துக்கு உண்டான வலிமை எல்லா தாய்மார்களுக்கும் இருக்கு. திறம்கொள் கோசலை என்பது ராமனை தன்னுடைய வயிற்றிற்குள் வைத்து கொண்டிருந்த அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம், அப்பேற்பட்ட ஒரு கொடுப்பினை உடைய கோசலை, திறம்கொள் கோசலை. பயந்தனள் பெற்றெடுத்தாள். திருவுறப் பயந்தனள். திருவுற எது திருவுற்றது? உலகம் திருவுற்றது. அரக்கர்களால் ஆளப்பட்டு, அரக்கர்களால் கொடுமைப்பட்டு வாழ்ந்த அந்த உலகம், அது நீங்குவதால் திரு செல்வம் என்று கொள்ளலாம், அழகு என்று கொள்ளலாம். ஸோ திருவுற, இந்த உலகம் திருவுற, இந்த வையம் உய்யுமாறு பயந்தனள் என்பது ஒரு பார்வை. திருவுற்றது உலகம் என்று சொன்னேன். கோசலையும் திருவுற்றாள். ஏனென்றால் மணிவயிறு வாய்த்தவன், மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு, அந்த ஒரு பேரு, அந்த ஒரு திரு கோசலைக்கு கிடைத்திருக்கிறது. என்ன திரு? கோசலை திருவுற்றாள். என்ன திருவுற்றாள்? மணிவயிறு, ராமனை பெற்றெடுக்கக்கூடிய மணிவயிறு உடையவள், மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு உடையவள் அவள். இவன் பிறந்ததால் தாயை குடல் விளக்கம் செய்தவன் அவன். அந்த ஒரு திரு உற்றவள் கோசலை. ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிற் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை. ஒரு ஒளிமயமான குழந்தை, பிரகாசமான ஒரு குழந்தை, திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை. ராமனை பெற்றெடுத்தாள். பயந்தனள் என்பது இங்கே கம்பன் பயன்படுத்தும் ஒரு வார்த்தை. ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகிற் கொழுந்தெழில் காட்டும் ஜோதியை திருவுற பயந்தனள் திறம்கொள் கோசலை. ராமனை பெற்றெடுத்தாள் என்பது சொல்லப்படவில்லை. அதே போல 4 குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது பரதனை பெற்றெடுத்தாள், இலக்குவனை பெற்றெடுத்தாள் என்பதாக சொல்லப்படவில்லை. ஏனென்றால் பெயர் சூட்டல் பின்னால் தான் நிகழ்கிறது. ஸோ ஒரு குழந்தையை கோசலை பெற்றெடுத்தாள். எப்பேற்பட்ட குழந்தை? அஞ்சன கருமுகிற் கொழுந்து எழில் காட்டும் ஜோதியை பெற்றெடுத்தாள். இதில் எந்த விதமான ஐயத்திற்கும் இடமில்லாமல் ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து காப்பாற்றுபவன். எனவே பிறந்தவன் திருமால் என்பது ரொம்ப ஸ்பஷ்டமாக பிரளய காலத்தில் எல்லா உலகத்தையும் தன்னுடைய வயிற்றுள் அடக்கி கொண்டு காப்பாற்றுபவனை, திருமாலை என்பது சொல்லப்படாமல் எவ்வளவு ஸ்பஷ்டமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் சொல்லாமல் சொல்லிவிட்ட ஒரு விஷயம். பிறந்தவன் திருமால் என்பது. ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்தெழில், ராமனுடைய கலரும் சொல்லப்படுகிறது, எழில் காட்டும் ஜோதியை திருவுறப் பயந்தனள் திறம்கொள் கோசலை என்பது ராமனுடைய பிறப்பு பற்றிய கம்பனுடைய பாடல். அடுத்த பாடல் புனர்பூச நட்சத்திரத்தில் ராமன் பிறக்கிறான். அடுத்த பாடல் ஆசையும் விசும்பும் நின் ரமரர் ஆர்த்தெழ வாசவன் முதலினோர் வழங்கி வாழ்த்துற மீசமும் மீனமும் பொலிய நல்கினாள் மாசரு கேகையன் மாது மைந்தனை. அவ்வளவுதான். ராமனுக்கு சொல்லப்படும் பொழுது என்னெல்லாம் அடமொழி வந்தது பாருங்க. ஒரு பகல் உலகலாம் உதரத்துள் பொதிந்து அருமறைக்கு உணர்வரும் அவனை அஞ்சன கருமுகில் கொழிந்தெழில் காட்டும் ஜோதியை கோசலை பயந்தாள். கைகேயி மைந்தனை பயந்தாள். எந்த விதமான அடைமொழியும் இல்லாமல்
மைந்தன் என்று மட்டுமே இங்கே பரதன் சுட்டப்படுகிறான். அவனுடைய பிறப்புக்கு ஆசையும் விசும்பும். ஆசை என்பது திசைகள். நான் கம்பராமாயணம் படிக்க ஆரம்பிச்சப்போ தான் இந்த வார்த்தை எனக்கு பழக்கமாச்சு. கம்பராமாயணத்தில் அடிக்கடி பல இடங்களில் வரக்கூடிய வார்த்தை ஆசை என்பது திசைகள் என்று பொருள் வரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆசையும் விசும்பு என்பது வான். ஆசையும் விசும்பும் நின்று அந்த எல்லா இடத்துகளிலும் நின்று கொண்டு அமரர் ஆர்த்து எழ. ராமன் பிறந்த போதும் விண்ணோர்கள் ஆர்த்தார்கள், பரதன் பிறந்த போதும் விண்ணோர்கள் ஆர்த்து எழுகிறார்கள். ஆசையும் விசும்பும் நின்று அமரர் ஆர்த்தெழ வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற. வாசவன் என்பவன் இந்திரன். ஸோ பரதன் பிறக்கும் பொழுது எல்லா திக்குகளிலும், எல்லா ஆகாயத்திலும், எல்லா இடங்களிலும் விண்ணோர்கள் நின்று வாழ்த்தினார்கள். இந்திரன் முதலியோர், இந்திரனுடைய அவனுடைய மற்ற தெய்வங்கள் வருணன், வாயு, அக்னி, இந்திரனுக்கு உட்பட்டவர்கள் என்று கொள்ளலாம். வாசவன் முதலினோர் வணங்கி வாழ்த்துற. பூசமும், புனர்பூசம், பூசம், மீனமும், மீன லக்னம். இந்த லக்னம் ராசி என்பது நான் ஊவேசா என்ன சொல்கிறாரோ அதன் அடிப்படையில் சொல்கிறேன். பூசமும் மீன லக்னமும் பொருந்திய அந்த இரண்டும் பொலிய அந்த நட்சத்திரமும் அந்த லக்னமும் மகிழ்ச்சியால் துள்ள அவையெல்லாம் அழகு பெற்று விளங்க. பரதன் பிறந்ததால் இந்த நட்சத்திரத்திற்கும், பரதன் பிறந்ததால் இந்த லக்னத்திற்கும் அழகு. பூசமும் மீனமும் பொலிய நல்கினாள் மைந்தனை. யாரு? கேகயன் மாது. கேகயன் மாது எப்பேற்பட்டவள்? மாசரு கேகயன் மாது. எந்த விதமான குற்றமும், எந்த விதமான தீய எண்ணமும், எந்த விதமான களங்கமும் இல்லாத கைகேயி, கேகையினுடைய மகளான அவள் மைந்தனை நல்கினாள். ராமனை பயந்தனள், பரதனை நல்கினாள். அடுத்த பாடல். தலையவிழ் தருவுடை செயலகோபனும் கிளையும் அந்திரமிசை கெழுமியார்புற அலைபுகும் மரவினோடு அளவன் வாழ்வுற இளையவர் பயந்தனள் இளையமென்கொடி. இளையமென்கொடி கோசலைக்கு மட்டும் கோசலை, அவளுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி திறங்குள் கோசலை. கையைக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி மாசரு கேகையன் மாது. சுமித்திரைக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி இளைய மென்கொடி, இளமையானவள், கொடி போன்றவள். தலை அவிழ் தரு, தரு என்பது மரம், தலை என்பது மலர்கள், அரும்பு, இதழ்கள் கொண்ட, அரும்புகள் கொண்ட, மலர்கள் கொண்ட தரு என்பது கற்பகத்தரு, அந்த மரம் உடைய சைலகோபன். கோபன் என்பது கோபமுடையவன், கோபத்தினால் ஒரு செயல் செய்தவன். சைலம் என்பது மலை. புராண கதைப்படி மலைகளுக்கெல்லாம் ஒரு காலத்தில் சிறகுகள் இருந்தன. அந்த சிறகுகளை கொண்டு மலைகள் எல்லா இடத்திலும் பறந்து திரிந்து கொண்டிருந்தன. அப்பப்போ இந்தவாறு மலைகளெல்லாம் இடம் விட்டு இடம் பெயர்ந்து சிறகுகள் கொண்டு பறப்பதால் ஏராளமான அழிவுகள், இன்னல்கள் ஏற்பட இந்திரன் தன்னுடைய அவை மீது கோபம் கொண்டு சைலகோபனும், சைலம் என்றால் மலை, கோபமுடையவன் சைலகோபனும் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த மலைகளின் சிறகுகளை எல்லாம் வெட்டி எறிந்தான் என்பது புராணம். ஸோ அந்த மாதிரி மலைகளுடைய சிறகுகளை வெட்டி எறிந்தவன் சைலகோபன். அவனும் அவனுடைய கிளையும் அவனுடைய மற்ற தேவர்களும் அந்தரம் மிசை விண்ணிலே கெழுமி எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஆர்ப்புற பயங்கரமாக சந்தோஷத்தால் ஆர்ப்பரித்து சந்தோஷமத்தால் ஆரவாரம் செய்து அந்த ஒரு சூழ்நிலையில் அலைபுகும் அரவினோடு, அரவு என்பது பாம்பு, அலை என்பது புற்று அல்லது பொந்து. ஸோ அளவிடை அரவினோடு, அளவன் என்பது நண்டு. ஆக அலைபுறும் அரவு, இது ஆயிலை நட்சத்திரத்தை குறிப்பது பாம்பு. ஆயிலை நட்சத்திரம், அளவன் நண்டு, அதாவது கடகராசி. ஆயில்ய நட்சத்திரமும் கடகராசியும் உள்ள இந்த கடகராசி என்பது ஊவேசவனுடைய உரை.
அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இளைய மென்குடி பயந்தனள், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். யாரை? இளையவனை பயந்தனள். இளையவன் என்று சொல்லப்பட்டதால் ஏற்கனவே பிறந்த 2 குழந்தைகளுக்கும், கருமுகில் கொழுந்து அவனுக்கும் பரதனுக்கும், ஏற்கனவே பிறந்த 2 குழந்தைகளுக்கும் அடுத்தபடியாக அவர்களுக்கு பின் பிறந்ததால் அவர்களுக்கு இளையவர்களாக ஆயிலி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தையை சுமித்திரை இளைய மென்குடி பெற்றெடுத்தாள். அடுத்த பாடல். படம் கிளர் பல்தலை பாந்தள் ஏந்துபார் நடம் கிளர் தர, படம் கிளர் பல்தலை பாந்தள் ஏந்துபார் நடம் கிளர் தர மறைநவில நாடகம் மடங்களும் மகமுமே வாழ்வின் ஓங்கிட விடம் கிளர் விழியினாள் மீட்டும் ஈன்றனள். பிரசவித்தாள், மீட்டும் ஈன்றனள். மறுமுறையும் ஏற்கனவே ஒரு முறை பிரசவித்திருக்கிறாள். இளையவர் பயந்தனள் இளைய மென்குடி. அவள் அடுத்த நட்சத்திரத்தில் மடங்கல் சிம்மராசி. ஸோ மடங்கல் என்பது சிங்கம். ஸோ சிம்மராசியும் மகத்து நட்சத்திரமும் அந்த 2ம் வாழ்வின் ஓங்கிட. அந்த 2 நட்சத்திரத்துக்கும் சந்தோஷம். ஏனென்றால் சத்ருகனன் எங்கள் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான் என்று அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த ராசிக்கும் சந்தோஷம். இந்த சதுர்கணன் பிறந்ததால் என்னெல்லாம் நிகழ்கிறது என்றால், படம் கிளர் பல்தலை பாந்தள். பாந்தள் என்பது பாம்பு. படமுடைய பல்தலை, பல பற்களை உடைய ஆதிசேஷன், 1000 தலை உடையவன் அவன். படம் கிளர் பல்தலை பாந்தள் ஏந்து பார். இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருப்பவன் ஆதிசேஷன், அவன்தான் படம் கிளர் பல்தலை பாந்தள். அந்த அவன் ஏந்துகின்ற பார், அவன் தாங்கிக் கொண்டு இருக்கிற இந்த பூமி நடம் கிளர் தர, கிளர்ச்சியுடன் நடனமாட, மறை நாடகம் நவில, வேதங்கள் எல்லாம் மகிழ்ந்து பாட, நாடகம் ஆட என்று எல்லோருக்கும் சந்தோஷம். இந்த மகிழ்ச்சியான சூழலில் மக நட்சத்திரமும் சிம்ம ராசியும் அவைகளும் சந்தோஷப்பட மீட்டும் ஈன்றனள். யார் ஈன்றாள்? விடம் கிளர் விழியினாள். நச்சு போன்ற கிளர்ச்சியை ஊட்டக்கூடிய, போதை ஊட்டக்கூடிய கண்களை உடைய சுமித்திரை விடம் கிளர் விழியினாள் மீட்டும் ஈன்றனள் என்று 4 குழந்தைகள் பிறந்ததை கம்பன் சுட்டுகிறான். ராமஜனனம் இன்றைக்கு புனர்பூசம், அப்புறம் பூசம், அப்புறம் ஆயில்யம், அப்புறம் மகம் என்று ஒவ்வொரு நட்சத்திரம் விட்டு. சென்ற வகுப்பில் யாரோ கேட்டார்கள், லக்ஷ்மணனும் சத்ருகனனும் ட்வின்ஸா என்று. இல்லை, இருவருக்கும் ஒரு நட்சத்திரம், ஏறக்குறைய ஒரு நாள் இடைவெளி என்று கொள்ளலாம். இவ்வாறு 4 குழந்தைகளும் பிறந்தன. அடுத்தது என்ன நிகழ்வு? மன்னனுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. அடுத்த பாடலை பார்க்கலாம். 4 குழந்தைகளும் பிறக்க ஆடினர் அரம்பயர் அமுத ஏழிசை பாடினர் கிண்ணறர் துவைத்த பல்லியம் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் ஓடினர் உலாவினர் உம்பர் முற்றுமே. விண்ணகத்தில் இருக்கும் எல்லோரும், உம்பர் என்பது விண்ணகத்தில் இருக்கக்கூடியவர்களையும் சுட்டும், உம்பர் என்ற அந்த இடத்தையும் சுட்டும். இந்த இடத்தில் உம்பர் முற்றுமே, தேவலோகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் பெரிய கொண்டாட்டம், சந்தோஷம். அரம்பையர் ஆடினர், தேவலோகத்து பெண்கள் எல்லாம் நடனம் ஆடுகிறார்கள். கிண்ணறர் அமுத ஏழிசை பாடினர். கிண்ணறர் என்பது கந்தர்வர், கிண்ணறர், கிம்புருடர் என்று தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கணங்கள். அவர்கள் அமுத ஏழிசை, 7 வகையான ஸ்வரங்கள், 7 வகையான பண்கள், ஷட்ஜமம், ரிஷபம், கந்தர்வம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்று கர்நாடக சங்கீத முறையில் சொன்னாலும், அல்லது குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்று பண்டைய பண்மரபில் சொன்னாலும் 7 இசை. அந்த 7 இசையும் அமுத 7 இசை பாடினார்கள்.
அமுதம் போன்ற இசை பாடினார்கள் கிண்ணறர். பல்லியம் துவைத்த, ஏம் என்றால் வாத்தியம் என்று சொன்னேன், பல்லியம் என்றால் பல்வகையான வாத்தியங்கள் முழக்கப்பட்டன, கொட்டப்பட்டன. பல்லியம் துவைத்த, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அரக்கர் வீடினர், எல்லா அரக்கரும் இனி அழிந்து போகப் போகிறார்கள் என்று உவக்கும் விம்மலால் என்கின்ற அந்த ஒரு களிப்பினால், என்ற ஒரு சந்தோஷத்தினால் விம்மல் பொறுமி எழ ஓடினார் உலாவினார் உம்பர் முற்றுமே. தேவலோகத்தில் இருக்க எல்லா கொடிய இடங்களிலும் ஓடினார் உலாவினார். யாரெல்லாம்? ஆடினர் அரம்பையர், பாடினர் கிண்ணறர் என்று, மற்ற எல்லோரும் வீடினர் அரக்கர் என்று எல்லா இடத்திலும் ராமனுடைய பிறப்பு கொண்டாடப்படுகிறது. அடுத்த பாடல். ஓடினர் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினர் செலதியர் அந்த நாளர்கள் கூடினர் நாளொடு கோளும் நின்றமை நாடினர் உலகு இனி நவை இன்று என்றனர். ஓடினர் அரசன் மாட்டு, ஆடினர் அரம்பையர் எல்லாரும் அவங்கெல்லாம் அந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பிரசவம் நிகழ்ந்த அறையில் இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் சிலதியர், சிலதியர் என்ற வார்த்தைக்கு பணிப்பெண்கள், வேலைக்கார பெண்கள் என்பது அர்த்தம். பாலகாண்டத்திலேயே பல இடங்களில் கடந்த 5-6 வகுப்புகளில் அடிக்கடி நான் பார்க்கிறேன் இந்த வார்த்தையை. ஓடினர் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினர். மிகுந்த சந்தோஷமான ஒரு செய்தி, மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. 4 குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி ஆடினார்கள். யாரு? சிலதியர், வேலைக்கார பெண்கள். அந்த நாளர்கள் கூடினர், வேதியர்கள், மறை சொல்பவர்கள், அவர்கள் எல்லோரும் கூடுகிறார்கள். கூடி என்ன செய்கிறார்கள்? நாளொடு கோடும் நின்றமை நாடினர். இன்றைய திதி என்ன, இன்றைக்கு நட்சத்திரம் என்ன, என்ன திதியில் பிறந்திருக்காங்க, என்ன ராசியில் பிறந்திருக்காங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்காங்க என்று நாளும் கோளும் நின்றமை, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்திதியில் இருக்கின்றன, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன என்று ஜாதகம் கணிப்பவர்களாக நாளொடு கோளும் நின்றமை நாடினர் என்று அந்த நிலைமையை ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்தார்கள். என்ன முடிவு? இனி உலகு நவை இன்று, இனிமேல் உலகத்திற்கு எந்த விதமான தீமையோ, இனிமேல் உலகத்திற்கு எந்த விதமான பிழையோ இல்லை என்று நாடும் கோடும் நின்றமை நாடி அவர்கள் எல்லோரும் அந்த ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். ஓடினர் அரசன் மாட்டு உவகை கூறி நின்று ஆடினர் சிலதியர் அந்த நாளர்கள் கூடினர் நாளொடு கோளும் நின்றமை நாடினர் உலகினி நவை இன்று என்றனர். அடுத்த பாடல் 106:1 போட்டிருக்கேன், 106:2 இருக்கு. இந்த 2 பாடல்களும் சில பிரதிகளில் ரெகுலர் பாடல்களாகவே எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்கின்றன, சில பிரதிகளில் மிகைப்பாடல்களாக சுட்டப்பட்டு இருக்கின்றன. சொல்லப்படும் விஷயம் கருதி நான் இவற்றை வகுப்பில் சொல்கிறேன். மேடமாம் மதி நிதி நவமி மீன்கழை நீடுரு மாலை கற்கடம் நீதிசேர் ஓடைமா களிறுகண் நான் உதய ராசிகோள் நாடின் ஏகாதசர் நால்வர் உச்சரே. இந்த ஏகாதசர் நால்வர் உச்சரே என்பது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பொருள் புரிந்து கொள்வதற்கு. நான் விளக்கம் சொல்கிறேன். மதி முதல் அறிவியல் இருக்கேன். மதி என்பது மாதம், திங்கள். மேடமாம் மதி சித்திரை மாதம். எனக்கு ஒரு சந்தேகம், இன்னும் எனக்கு தெளிவாகவில்லை. இன்றைய நாள் பங்குனி மாதம், சித்திரை இன்னும் பிறக்கவில்லை. ஆனால் சித்திரை மாதத்தில் ராமன் பிறந்தான் என்பதாக இந்த பாடல் சொல்லப்பட்டிருக்கிறது. இது காரணமாக இது மிகைப்பாடலாக வைக்கப்பட்டதா தெரியாது. மேடமாம் மதி, மாதம் என்பது சித்திரை, மேஷம், இன்னும் எல்லாம் கேட்டிருக்கோம். மேஷம் மாதம், மேஷம். திதி நவமி. மீன் என்பது விண்மீன், எனவே நட்சத்திரம். கழை என்ற சொல்லுக்கு புனர்பூசம் என்பது பொருள். அகராதியில் போய் பார்த்து நிறைய இடங்களில் அது கையாளப்படுகிறது. விண்மீன் அதாவது நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். நீடுரு மாலை கற்கடம்
சிறந்த லக்னமானது கடக லக்னம். இந்த இவையெல்லாம் கூடிய இந்த நல்ல நிகழ்வில், இந்த பொருத்தத்தில் நீதிசேர் ஓடைமா களிறுகண்ணான் உதய ராசி கோள் நாடின். ராசி என்பது வரிசை, கோள் என்பது கிரகங்களுடைய பொசிஷன். ராமன் எப்படிப்பட்டவன்? நீதிசேர், நியாயத்தின் வழியில் நிற்பவன், அறத்தின் மூர்த்தி ராமன். நீதிசேர். அது தவிர ஓடை தரித்த மாகளிறு. ஓடை என்பது யானையுடைய முகப்படாம், யானையுடைய முகத்தில் போடப்பட்டிருக்கக்கூடிய தங்கத்தால் பார்த்துருப்பீங்க. அந்த முகப்படாம் அணிந்த ஆண் யானை போன்ற வலிமை உடையவன், நீதியின் பக்கம் நிற்பவன். மா களிறு அனான். எப்பேற்பட்ட களிறு? ஓடை தரித்த ஓடை மா களிறு அனான். அவன் நீதி சேர்பவன். அவனுடைய உதயம், அவன் பிறந்த அந்த க்ஷணத்தில், அந்த கணத்தில் கிரகங்களின் வரிசை, கிரகங்களின் நிலைமை எவ்வாறு இருந்தது என்று நாடினால், நீதிசேர் ஓடை மா களிறானான் உதய ராசி கோள் இவற்றை நாடி பார்த்தோம் என்றால், அவை மேடமாம் மதி, திதி நவமி, மீனை, நீடுரு மாலை கற்கடகம் என்று எல்லாம் சொல்லிவிட்டு, ஏகாதசம் என்பது 11, தசத்துக்கு அப்புறம் ஏகாதசி 11வது நாள். நால்வர் உச்சரே என்று 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களும் உச்சத்தில் இருந்தன என்று சொல்கிறார்கள். நான் வைமுகோ அவர்கள் இதற்கு கொடுத்த ஒரு உரையை இப்பொழுது படிக்கப் போகிறேன். மேஷம் சித்திரை மாதம், பிரதமை முதலிய 15 திதி எனப்படும். நவமி என பொதுப்பட கூறினார் என்றாலும் அது சுக்கிலபட்சத்து என்பதை அறிக. சுபானு வருஷத்து மேஷமாசத்து பூர்வபட்சத்து நவமி திதியில் புனர்பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் புதன்கிழமையில் கடக லக்னத்தில் ஸ்ரீராம ஜனனம் நடந்தது என்க. கடக லக்னம் என்றதால் பிறந்த வேளை பகல் பொழுதில் 14 நாழிகைக்கு மேல் இருக்கலாம் என்பதும் பெறப்படும். ஏகாதசர் 11ஆம் இடத்திற்கு உரியவர்கள். இங்கு ரிஷபத்திற்கு உரிய சுக்கிரனும், அந்த இடபத்திற்கு 11ஆம் இடமாகிய மீனத்திற்கு உரிய வியாழனும், அந்த மீனத்திற்கு 11ஆம் இடமாகிய மகரத்திற்கு உரிய சனியும், அந்த மகரத்திற்கு 11ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு உரிய செவ்வாயும் ஆகிய இந்த 4ம் உச்சத்தில் இருந்தன என்று ஏகாதசர் 4வர் உச்சரே என்று வைமுக்கு எழுதி ஒரு ஜாதகம் கட்டம் போட்டு ஒரு படமே போட்டிருக்காரு. அது இது அவருடைய பார்வை, அவருடைய விளக்கம். இந்த ஏகாதசர் 4வர் உச்சரே என்று இந்த நன்னாளில் ராமஜனனம் நிகழ்ந்தது என்று பதிவு செய்தார்கள். பதிவு செஞ்சுட்டு என்ன பண்றாங்கன்னா, அடுத்த பாடல், என்றனர் ஜாதகம் ஈசற்கு ஏனையர் தந்தமக்கும் தகும் முறையில் தாம் தெரிந்து ஒன்றிய தமனியத்து எழுதி ஓதினார் வந்திரல் சுரர் குரு வாழ்த்து எடுப்பவே. ஈசற்கு ஜாதகம் என்றனர். நான் மேலே சொன்ன பாடல், மேடமாம் மதி திதி நவமி மீன் கழை, அப்பதான் புனர்பூச நட்சத்திரம் நவமி எல்லாம் யாருக்கு? ஈசற்கு ஜாதகம். ஈசன் என்பவன் இங்கே ராமன். ஸோ ஈசற்கு ஜாதகம் என்று ஜோதிடர்கள் எல்லோரும் சொன்னார்கள். என்றனர் என்பவர் ஜோதிடர்கள். ஈசற்கு ஜாதகம் இது என்று ஜோதிடர்கள் எல்லோரும் சொன்னார்கள். ஏனையர் தம் தமக்கும், மற்ற 3 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ஏனையர் தம் தமக்கும் தகும் முறையில், எந்த முறையில் ஜாதகம் கணிக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில், தகும் முறையில் தாம் தெரிந்து, அதை நன்றாக அறிந்து உணர்ந்து, ஒன்றிய தமனியத்து எழுதி, தமனியம் என்பது தங்கம்,
ஒரு தங்க ஏட்டில் எழுதி அந்த ஜாதகத்தை படித்தார்கள், ஓதினர். ஸோ ஒன்றிய தமனியத்து எழுதி ராமனுடைய ஜாதகம், பரதனுடைய ஜாதகம், லக்ஷ்மணனுடைய ஜாதகம், சத்ருகனுடைய ஜாதகம் என்று எல்லாவற்றையும் தனித்தனி தங்கத்தகட்டில் எழுதி அதை ஓதினார். வேதியர்கள், ஜோதிடர்கள் எல்லோரும் படித்தார்கள். அதை படித்ததை கேட்டு சுரர் குரு, சுரர் என்றால் தேவர்கள், அசுரர் என்றால் அரக்கர்கள். ஸோ தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி, வந்திரல் சுரர், மிகுந்த வலிமை உடைய தேவர்களுடைய குரு. அந்த குரு பிரகஸ்பதி வாழ்த்து எடுப்பவே, வாழ்த்து சொல்ல இந்த ஜாதகம் படிக்கப்பட்டது, ஜாதகம் எழுதி வைக்கப்பட்டது, ஆவணப்படுத்தப்பட்டது. அதுதான் முக்கியம். தமனியத்து எழுதி, ஓலையிலெல்லாம் எழுதலை, தங்க தகட்டில் எழுதி வைத்தார்கள் ராமனுடைய ஜாதகத்தை. அடுத்த பாடல். மாமுனி தன்னோடு மன்னர் மன்னவன் ஏமுறப் புனல்படி வித்தொடு இன்பொருள் தாமுற வழங்கிவன் சங்கம் ஆர்ப்புற கோமகார் திருமுகம் குறுகி நோக்கினான். மாமுனி வசிஷ்டன், மாமுனி தன்னோடு பெரிய தவங்கள் செய்த முனிவராகிய வசிஷ்டனோடு, மன்னர் மன்னவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் தசரதன் சக்கரவர்த்தி, மாமுனி தன்னோடு தயரத சக்கரவர்த்தி ஏமுறுதல், ஏமுறுதல் என்றால் மகிழ்ச்சியாக இருத்தல், கழித்தல், சந்தோஷம் கொண்டிருத்தல், மிகுந்த மகிழ்ச்சியோடு என்ன பண்ற பாருங்க, புனல்படி சரையு நதிக்கு சென்று தீர்த்தமாடி நீராடி விட்டு, மாமுனி தன்னோடு மன்னர் மன்னவன் ஏமுற புனல்படி சரையு நதிக்கு சென்று நன்றாக நதியில் நீராடி விட்டு, அதன் பிறகு வித்தொடு இன்பொருள் தாமுற வழங்கி, வித்து என்றால் பொதுவாக விதை, விதை என்பது நெல், வித்தொடு இன்பொருள் தாமுற வழங்கி எல்லோருக்கும் தானங்கள் எல்லாம் செய்து, வெண்சங்கம் ஆர்ப்புற சங்கு ஒலிக்க, குறுகி, குறுகி என்றால் அந்த பிரசவ அறைக்கு சென்று, எங்கே குழந்தைகள் பிறந்தோ அந்த இடத்திற்கு சென்று கோமகார் திருமுகம் நோக்கினான். குழந்தைகளுடைய முகத்தை பார்ப்பதற்காக தயரதன் சென்றான். பாடல் எடுத்துடலாம். இன்றைக்கு என்னுடைய தங்க கூப்பிட்டுருந்தா சும்மா காலையில் ஒரு 11 மணி வாக்கில், ஸ்ரீராமநவமிடா இன்னைக்கு. ஆமாம், நான் பானகம்லாம் பண்ணி குடிச்சாச்சு அப்படின்னு. வேறு என்னடா பண்ண அப்படின்னா, என்ன பண்ண, பானகம் குடித்தோம், பாயசம் சாப்பிட்டோம், இன்றைக்கு கிளாஸ் இருக்குது, கிளாஸில் ராமநவமி கொண்டாட போனோம் அப்படின்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னா, அவள் சொன்னப்பறம் தான் எனக்கும் ஞாபகம் வந்தது. எங்கள் வீட்டில் விரதானம் பண்ணுவாங்க. விரைதானம் என்பது நெல். எங்கள் அம்மா வந்திருக்கிறவாளுக்கு குழந்தைகளை கூப்பிட்டோம், பக்கத்து வீட்டு மாமி அவங்கெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நெல், அதுக்குள்ளே 1 ரூபா நாணயம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அந்த காலத்தில் 4 அணா வச்சுருப்பாங்களா இருக்கும். அந்த விரை தானம், நெல் வச்சு நெல்லுக்குள்ள பணத்தையும் வச்சு தானம் பண்ணு கொடுத்துருப்பாங்க. அம்மா ஞாபகம் இருக்காடான்னா, எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னா. எங்கள் வீட்டில் அந்த வழக்கம் இருந்தது, எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த தானத்துக்கு விரை தானம், விரை என்பது வித்து. இந்த பாடலை பாருங்க, மாமுனி பாடலை போடலாம். ரேவதி, மாமுனி தன்னோடு மன்னர் மன்னவன், மாமுனி தன்னோடு மன்னர் மன்னவன் ஏமுற புனல்படி வித்தொடு இன்பொருள். எனக்கு லிங்க் பண்ணலை இப்போ இந்த கிளாஸுக்கு. வித்தொடு என்ற வார்த்தையை பார்க்கும் பொழுது எங்கள் அம்மா விரதானம் பண்ணினாங்க. விரை என்பது நெல். ராமநவமி அன்னைக்கு தானம் பண்ணுவது, அதுவும் நெல் தானம் பண்ணுவது என்பது, கம்பன் பார்த்து வந்தாங்களா, எங்கள் வீட்டில் தலைமுறையாக இருக்க எனக்கு தெரியாது, ஆனால் சின்ன வயசில் அது நடந்தது என்பது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ வித்தொடு இன்பொருள் தாம் வழங்கி, வித்து நெல் தானம் பண்ண வேண்டியது, விரதானம் பண்ணினாங்க எங்கள் வீட்டில் என்று அந்த ஒரு பதிவு. தயரதன் நெல் தானம் பண்ணினான். வித்தொடு, வித்து என்பது விதை, விதை என்பது நெல். உரையாசிரியர்கள் எல்லோரும் நெல் என்று தான் குறிப்பிடுகிறார்கள். ஸோ நெல் தானம், விரைதானம் பண்ணுகிறார்கள். விரதானம் பண்ணுறது ஸ்ரீராமநவமிக்கு வழக்கம். மற்றவங்க வீட்டில் இருந்ததா இல்லையா எனக்கு தெரியாது. ஸோ அடுத்த பாடல். ஸோ மன்னனுக்கு ஒரே சந்தோஷம், ராமன் பிறந்தாச்சு,
அயோத்தி மாநகரம் முழுக்க கொண்டாட வேண்டும். இதை என்ன பண்றான் பாருங்க. இறை தவிர்ந்திடுக பார் ஆண்டு ஓர் 7 நிதி நிறைதரு சாலை தாழ் நீக்கி யாவையும் முறைகட வறியவர் முகந்து கொள்கையென அரைபறை என்றனன் அரசர் கோமகன். அரசர் கோமகன், அரசருக்கெல்லாம் அரசனானவன் தயரதன். அரசர் கோமகன் என்ன சொல்றான்? இறை தவிர்ந்திடுக. இறை என்பது கப்பம். இறை தவிர்ந்திடுக, தன்னுடைய சிற்றரசர்கள் எல்லாம் தனக்கு கப்பம் கட்ட வேண்டாம். எவ்வளவு நாளைக்கு? 7 ஆண்டு. 7 வருடங்களுக்கு சிற்றரசர்கள் தனக்கு கப்பம் கட்ட வேண்டாம் என்பதை பறை அறை என்ற கடைசியில் இருக்கேன் என்பதை பறை அறிந்து எல்லோருக்கும் சொல்லுங்கள். எல்லா நாட்டு அரசர்களுக்கும் தெரிவியுங்கள். எனக்கு சிற்றரசராக இருப்பவர்கள் எல்லோரும் 7 ஆண்டு காலம் இன்று தொடங்கி இனிமேல் திரை செலுத்த வேண்டாம் என்று வரி விதிப்பை தளர்த்துகிறான். இறை தவிர்ந்திடுக ஆண்டு ஓர் 7 பார் என்பது தனக்கு கீழே உண்டான உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிற்றரசர்களும். அது இது ஒரு பிரகடனம் பண்ணுகிறான். அடுத்த 7 ஆண்டுகளுக்கு சிற்றரசர்கள் கப்பம் கட்ட வேண்டாம் என்பதாக. அடுத்தாப்புல ஒன்று சொல்றான். நிதி நிறைதரு சாலை தாழ் நீக்கி. நிதி நிறைதரு சாலை, நிதி பணம், சாலை இந்த யாகசாலை, அறச்சாலை, அது சிறைச்சாலை போன்ற ஒரு இடம். நிதி நிறைதரு சாலை, அரசாங்க கஜானா, அரசாங்க பண்டாரம். நிதி நிறைதரு சாலை தாழ் நீக்கி, அந்த கதவை திறந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகிவிட்டு அங்கே இருக்கும் யாவையும் வறியவர் முகந்து கொள்க. கஜானாவை திறந்து விட்டு யார் வேணா என்ன வேணா எடுத்துக்கலாம் என்று சொல்லவில்லை மன்னன். வறியவர் முகந்து கொள்க. ஏழைகள், இல்லாதவர்கள் அரசாங்க கஜானாவில் இருந்து என்ன யாவையும் எடுத்துக்கொள்ளலாம். அது இன்னொரு வார்த்தை போடுறான் பாருங்க கம்பன். முறை கெட. நியதியோ இதுதான் மரபோ இதுதான் ஒரு புரோட்டோகாலோ என்பதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு ஃப்ரீ ஃபார் ஆல், யார் வேணா எந்த வேணா வந்து எடுத்துக்கலாம். முறை கெட, இதுதான் நியதி. இவன் இவ்வளவு ஏழை அதனால இவனுக்கு இவ்வளவு, இவன் அவனோட ஏழை அதனால அவனுக்கு இன்னும் கொஞ்சம், அவன் கொஞ்சம் பணக்காரன் அதனால அவனுக்கு கொடுக்காது என்பது எல்லாம் இல்லாமல் முறை கெட. யாரும் கொடுக்க போறதில்லை. வறியவர் முகந்து கொள்க. அவன் அள்ளிட்டு போங்கடா. ஏழைகள் எல்லோரும் அள்ளிட்டு போங்க என்று கஜானாவை, அரசாங்க கஜானாவை திறந்து விடுக. நிதி நிறைதரு சாலை தாழ் நீக்கி, தாட்பாலை அகற்றி அங்கிருக்கும் யாவையும் வறியவர் முறைகெட முகந்து கொள்க என்று அரைபறை என்றனன் என்று நாட்டு மக்களுக்கெல்லாம் பறை அறைந்து இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்லுங்கள் என்று தயரதன் நாட்டு மக்களுக்கு இந்த நன்மைகள் எல்லாம் விளைக்குமாறு தன்னுடைய வீரர்களுக்கு அரைபறை என்றனன். இந்த குழந்தைகள் பிறந்தால் இவ்வளவு பண்ணணுமா? ஒன்றும் இல்லை. இது பிறந்திருக்கு, வசிஷ்டனுக்கு தெரியும் பிறந்திருக்கிறது திருமால். தயரதனுக்கு அவனுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. லக்ஷ்மணன் ஆதிசேஷன், பரதன் சக்கரம், சங்கு தெரியாது. நல்ல குழந்தைகள் பிறந்தால் கொண்டாட்டம். அது மட்டும்தான் இங்க. ராமஜனனம், திருமால் அவதாரம் என்பதை விட்டு விடுங்கள். மன்னனுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, எனவே கஜானாவை திறந்து விடுங்க, சிற்றரசர்கள் எல்லாம் கப்பம் கட்ட வேண்டாம் என்று மன்னன் அறிவிக்கின்றான். ஒரு குறள் ஒன்று நான் பார்த்தேன். குழந்தை பிறந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நன்மை உண்டாகும் என்பதை வள்ளுவர் சொல்கிறார். அந்த மகிழ்ச்சியின் காரணமாக தயரதன் இவற்றையெல்லாம் செய்திருக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கணிப்பு. அந்த குறளை பார்க்கலாம். அடுத்த பாடல் போடலாம். ரேவதி. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின். ரொம்ப
பொருள் பொறிந்த ஒரு குறள் தோன்றுகிறது. 7 பிறப்புக்கும் உங்களுக்கு தீமை இல்லை. மீண்டும் மீண்டும் வள்ளுவர் மறுபிறப்பில் நம்பிக்கை உடையவர், ஒருமையும் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்பும் என்று மறுபிறவியில் நம்பிக்கை உடையவர் வள்ளுவர் என்று பல குறள்களை சுட்டுகிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. 7 பிறப்பும் தீயவை தீண்டா மக்கட்பெறின், குழந்தைகள் பிறந்தால் 7 ஜென்மத்துக்கும் உனக்கு தீயவை இல்லை என்று வள்ளுவர் சொல்லவில்லை. குழந்தை பிறந்தால் என்று சொல்லவில்லை. எப்பேற்பட்ட குழந்தைகள் பிறந்தால் பழி பிறங்கா பண்புடை மக்கள், அது ரொம்ப முக்கியம். குழந்தை பிறந்ததால் 7 பிறப்பும் தீயவை தீண்டாது என்பது இல்லை. பழி பிறங்கா பண்புடை மக்கள், இது ரொம்ப முக்கியமானது. பிறக்கக்கூடிய குழந்தை எந்த விதமான பழியும் எந்த விதமான பாவச் செயல்களிலும் ஈடுபடாத பண்புடைய மக்களாக இருந்தால் அப்பேற்பட்ட மக்களை நீ பெற்றால் உனக்கு 7 பிறப்பிற்கும் தீவே இல்லை என்று பழிபிறங்கா பண்புடை மக்கள் என்பது வலியுறுத்தப்பட வேண்டும். அப்பேற்பட்ட மக்களை பெற்றவருக்கு 7 பிறப்பும் தீயவை தீண்டா என்பது வள்ளுவனுடைய குறள். அடுத்த பாடல். படை ஒழிந்திடுக தம் பதிகளே இனி விடை பெருகுக முடிவேந்தர் வேதியர், நடையுறு நியமமும் நவை இன்று ஆகுக புடைகெழு விழாவொடு பொலிக எங்கனம் என்று தயரதன் வரையறைய சொல்கிறான். படை ஒழிந்திடுக, நாட்டில் இருக்கிற எல்லா யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை எல்லாத்தையும் ஒழிச்சிருங்க என்பது அன்று. இது படை ஒழிந்திடுக என்றால் சிறையில் இருப்பவர்களை காவலாக இருக்கும் அந்த படை ஒழிந்திடுக என்று, சிறையில் இருப்பவர்களுக்கு விடுதலை என்று அறிவிக்கின்றார். இன்றைக்கும் இந்தியாவில் நடக்கக்கூடிய, நான் ஐ வாஸ் இன் இந்தியா, ஐ குட் நிறைய நாட்களில் சுதந்திர தினமோ இல்லை ரிபப்ளிக் டேயோ விடுதலை, குற்றவாளிகளுக்கு விடுதலை என்று அறிவிப்பது, அந்த வழக்கத்தை நான் பார்த்திருக்கிறேன். படை ஒழிந்திடுக, காவலாக இருக்கக்கூடிய, சிறைக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த படைகளை, சிறை காவலர்களை நீக்கிக் கொள்க என்று குற்றவாளிகளுக்கு விடுதலை, படை ஒழிந்திடுக. அடுத்த வரி நான் முதல்ல தம்பதிகளே அப்படின்னு தான் படித்தேன். தம்பதிகள் எங்கேயா வந்ததுன்னு பார்த்தேன். அப்புறம் தம் பதிகளே, அவரவர்கள் ஊர்களுக்கு செல்லலாம், விடை பெருகுக. குற்றவாளிகள் அல்லது இந்த தம்பதிகளே இனி விடை பெறுக என்று சொல்லப்பட்டதால் மாற்று நாட்டிலிருந்து அல்லது வேற்று நாட்டிலிருந்து தங்கள் நாட்டில் சிறை வைக்கப்பட்டிருக்கும் அவர்களை எல்லாம் விடுவித்து இனி அவர்கள் தம் பதிகளே இனி விடை பெறுக, அவர்கள் எல்லோரும் அவர்களுடைய ஊருக்கு அவர்களுடைய நாட்டிற்கு செல்லலாம் என்று. இவர்களை எல்லாம் யார் என்றால் முடிவேந்தர். தயரதனுக்கு எதிராக போர் செய்து தயரதனுக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சிகளில் ஈடுபட்டு அவ்வாறு சிறைப்படுத்தப்பட்ட முடிவேந்தர்கள் சிறை காவலை ஒழித்து அவர்கள் தம் பதிகளே இனி விடை பெருகுக என்று இந்த முடிவேந்தர்கள், தயரதனுக்கு கீழ் கப்பம் கட்டி இருக்கக்கூடிய ஒரு சில மன்னர்கள் ஏதேனும் பிழை காரணமாக, ஏதேனும் அவருடைய செயல் காரணமாக, வஞ்சகம் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் எல்லாம் விடுதலை பெறுவார்களாக என்பது ராம ஜனனத்தை முன்னிட்டு வழங்கக்கூடிய ஒரு நாட்டு மக்களுக்கான கன்செஷன். படை ஒழிந்திடுக தம் பதிகளே இனி விடை பெருகுக முடிவேந்தர், இது முடிவேந்தரை பற்றியது. வேதியர் நடையுறு நியமமும் நவை இன்று ஆகுக, வேதியர்களுடைய எல்லா யாகமும் வேள்விகளும் அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எந்த விதமான குற்றமும் இல்லாமல், நவை இன்று, நவை என்பது குற்றம், அது கூட எந்த விதமான இன்னல்களும் எந்த விதமான தடங்கல்களும் எந்த விதமான முட்டுக்கட்டையும் இல்லாமல் வேதியர்களுடைய எல்லா நிகழ்வுகளும் நடைபெறட்டும் என்று பறையறைக என்று தயரதன் சொல்கிறான். அடுத்தபடியாக
புடை கெழு விழாவோடு. கெழு சாரி பழைய கெழு என்றால் ஒளி. ஒளி நிரம்பிய விழாக்கள் நாட்டில் எல்லா இடத்திலும் எடுக்கப்பட வேண்டும். எல்லாரும் செலிபிரேட் பண்ணுங்க என்று நாட்டு மக்களுக்கு பறையறைக என்று தயரதன் தன்னுடைய வீரர்களுக்கு சொல்கிறான். மேலும் சொல்கிறான், அடுத்த பாடல், ஆலயம் புதுக்குக அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க சந்தியும் காலையும் மாலையும் கடவுளார்க்கு அணி மாலையும் தீபமும் வழங்குக என்றனன். இவையெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஒரு ஸ்பெசிபிக்கா ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி இவற்றை செய்ய வேண்டும். காலையும் மாலையும் கடவுளருக்கு அணி மாலையும் தீபமும் வழங்குக என்றால் இதுவரைக்கும் அப்படி இல்லையா என்று கேட்கப்படாது. அவ்வாறுதான் இருக்கின்றன. குறிப்பாக இந்த நாளில் அதில் எந்த விதமான சுணக்கமும் அதில் எந்த விதமான தடங்களும் அதில் எந்த விதமான பின்னடைவும் இல்லாமல் கண்டிப்பாக செய்க என்பதாக பொருள் கொள்ள வேண்டும். ஆலயம் புது சாலை காலை மாலை இந்த எதுகைக்காக ஆலயம் என்பது ஆலயம் என்று வந்திருக்கிறது. ஆலயம்தான். ஆலயம் என்பது ஆலை போடுறது ஆலயம். ஆலயம் புதுக்குக, புனருத்தாரணம் பண்ணுங்க. ஆலைகளுக்கு கோயில்களை எல்லாம் சிறப்பாக பராமரியுங்கள். ஏதாவது மராமத்து வேலைகள் செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக செய்யுங்கள் என்று ஆலயம் புதுக்குக. அந்த நாளர்தம் சேலை, வேள்விக்கூடங்கள், பாடசாலைகள், வேத பாடசாலைகள் இவையெல்லாம் அதையும் எல்லாவற்றையும் புதுக்குக. சதுக்கமும் சந்தியும் சமைக்க. சதுக்கம்ங்கிறது குவார்ட்டர் ஆர் 4 ரோடுகள் கூடுமிடம், 4 சாலைகள் கூடுமிடம். சந்தி என்பது நார்ச்சந்தி, முச்சந்தி. இவற்றையெல்லாம் நன்றாக ஒழுங்காக அமையுங்கள் என்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் என்பது போல அல்லது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட் என்பது போல ஆலயம் புதுக்குக அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சந்தியும் சமைக்க இவற்றையெல்லாம் செய்யுங்கள். கடவுளருக்கு அணி மாலையும் தீபமும் காலையும் மாலையும் வழங்குக என்று கோயில்களில் எல்லாம் அர்ச்சனைகள், கோயில்கள் எல்லாம் இறைவனுக்கு விழா, கோயில்கள் எல்லாம் இறைவனுக்கு பூஜைகள் எல்லாம் காலை மாலை 2 வேளைகளிலும் பிரமாதமாக சிறந்த அளவில் பெரிய ஸ்கேலில் மெக்னானிமஸ் ஸ்கேலில் எல்லாம் நடக்கட்டும் என்று தயரதன் பறை அறைக என்று தன்னுடைய நாட்டு மக்களுக்கு சொல்லுகிறான். ஆலயம் புதுக்குக அந்த நாளர்தம் சாலையும் சதுக்கமும் சமைக்க சந்தியும் காலையும் மாலையும் கடவுளர்க்கணி மாலையும் தீபமும் வழங்குக என்றனன். அடுத்த பாடல், என்புழி வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அறைந்தனர் நகரமாந்தரும் மின்பிழர் நுசுப்பினர் தாமும் விம்மலால் இன்பம் என்ற அளக்கரும் அளக்கர் எய்தினார். என்புழி என்பதாக அந்த நிகழ்வு சொல்லப்பட்ட பொழுது என்பதாக அந்த பறையறைதல் நடக்க, என்புழி வள்ளுவர் முரசு அறைபவர்கள் யானை மீமிசை யானை மீது ஏறிக்கொண்டு நன்பறை அறைந்தனர், நன்றாக பறை அறைந்து நாட்டு மக்களுக்கு மன்னருடைய இந்த ஆணைகளை எல்லாம் தெரிவித்தார்கள். வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அறைந்தனர். எப்பொழுது? என்புழி என்று தயரதன் சொல்ல. என்புழி இவ்வாறு தயரதன் சொல்ல அதை கேட்டு வள்ளுவர் முரசறைபவர்கள் யானை மீமிசை ஏறி யானையின் மீது ஏறிக்கொண்டு யானை மீது அமர்ந்து கொண்டு முரசறைந்தார்கள். முரசறைந்து மன்னவன் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் நாட்டு மக்களுக்கு அறிவித்தார்கள். நாட்டு மக்களுக்கு ஒரே குஷி. கஜானாவை திறந்து விட போறாங்க. யார் யார் இஷ்டம் போல முறைகட போய் வறியவர் முந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, நகரமாந்தரும் மின் பிழர் நுசுப்பினர், நுசுப்பு என்றால் எடை, மின்னலை பழிக்கக்கூடிய மின்னல் வெட்கப்படக்கூடிய அந்த மாதிரி இடை உடையவர்கள் பெண்டிர். நகரமாந்தரும் பெண்டிரும் விம்மலால், விம்மல் என்பது ஆர்ப்பரிப்பு, ஒரு மன மகிழ்ச்சி, உள்ள பூரிப்பு, இவற்றால் இன்பம் என்ற அளக்கர் எய்தினார். அளக்கர் என்றால் கடல். எப்பேற்பட்ட கடல்? அளக்க அரும் அளக்கர். இவ்வளவு என்று இதனுடைய எல்லை, இதனுடைய வரைமுறை, இதனுடைய குவான்டிட்டி, இதனுடைய எவ்வளவு பெரிது என்று சொல்ல முடியாத அளவு இன்பம். அப்பேற்பட்ட இன்பத்தை நாட்டு மக்கள் எல்லோரும் எய்தினார்கள்.
என்புழி வள்ளுவர் யானை மீமிசை நண்பரை அறைந்தனர் நகரமாந்தரும் மின் பிறள் நுசுப்பினர் தாமும் விம்மலால் இன்பம் என்ற அளக்கரும் அளக்கர் எய்தினார். அடுத்த பாடல். ஆர்த்தனர் முறை அன்பினால் உடல் போர்த்தன புலகம் வேர் பொடித்த நீள்நிதி தூர்த்தனர் எதிர் சொல்லி நாற்கெல்லாம் தீர்த்தன் என்று அறிந்ததோ அவர்தம் சிந்தையே. நாட்டு மக்கள் உனக்கு தெரியுமா ராஜாக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்கான், அப்படியா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு அவனுக்கு பணம் அள்ளி கொடுக்குறாங்க. எதிர் சொல்லினார்க்கு எல்லாம் நீள் நிதி தூர்த்தனர். 2வது வரியும் 3வது வரியும் சேர்ந்து சொல்றேன். எதிர் சொல்லினார்க்கெல்லாம் நாட்டு மக்கள் ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்கள். உனக்கு விஷயம் தெரியுமா, நம்ம ராஜாக்கு 4 குழந்தை பிறந்திருக்கான், அப்படியா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு காசுகளை அள்ளி எள்ளி நீள் நிதி தூர்த்தனர். யாருக்கு? எதிர் சொல்லினார்க்கு எல்லாம். எவெல்லாம் வந்து தங்களுக்குள் செய்தி பரிமாறி கொண்டார்களோ ராஜாக்கு 4 குழந்தை பிறந்திருக்கு என்று அந்த செய்தி சொன்னவர்களுக்கெல்லாம் சொன்னவனுக்கு சொல்லப்பட்டவர்கள் உடனே ஏராளமான பணம் கொடுக்கிறார்கள். ஆர்த்தனர் முறை நின்று அன்பினால், நாட்டு மக்கள் முறையாக நெறிப்படி ஆர்த்தனர் பேரொலி எழுப்பினார். என்ன காரணம்? அன்பினால், மன்னன் மீது உண்ட அன்பாலும் மன்னனுக்கு குழந்தை பிறந்திருக்கு என்ற சந்தோஷ செய்தியினாலும் ஆர்த்தனர் முறை அன்பினால் புலகம் உடல் போர்த்தன. புலகம் என்பது மயிர்கூச்சி எறிவது அல்லது மயிர் சிலிர்ப்பு ஏற்படுவது. ஸோ உடலெல்லாம் மயிர் வேர் பொடித்தன, அதுவும் அதே தான். மயிர்கால்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன, வேர் பொடித்தன. நீள்நிதி எதிர் சொல்லினார்க்கெல்லாம் தூர்த்தனர். இவ்வளவு நடக்கிறது. கம்பன் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்னையா நாட்டு மக்களுக்கெல்லாம் இவ்வளவு சந்தோஷம், இந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ பிறந்தது திருமால் என்று? தீர்த்தன் என்று அறிந்ததோ அவர்தம் சிந்தையே. அதாவது பிறந்தது திருமால் என்பதை அறிந்திருந்தால் எந்த அளவுக்கு அவர்களுடைய மகிழ்ச்சி வெளிப்பாடு இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு அது அறியாத போதிலும் இருந்தது. தீர்த்தன் என்று அறிந்ததோ அவர்தம் சிந்தையே. ஒரு கொஸ்டின் மார்க் போடுறான். தெரியாது இவங்களுக்கு, வசிஷ்டருக்கு மட்டும்தான் தெரியும் பிறந்திருக்கிறது ராமன் என்று. ஆக பிறந்திருப்பது தீர்த்தன். தீர்த்தன் என்பது கடவுள், பரமாத்மா. அவர்தம் சிந்தையே தீர்த்தன் என்று அறிந்ததோ. இந்த டவுட்டு கம்பனுக்கு ஏன் வந்ததுன்னா, அவர்களுடைய சந்தோஷம் மிகுதி, அவர்கள் எல்லோருக்கும் அள்ளி கொடுக்கும் பணம், அவர்களுடைய உடல் மயிர் சிலிர்ப்பு, இவற்றையெல்லாம் பார்த்து இந்த பசங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு போல இருக்கே திருமால் தான் பிறந்திருக்கான் என்று அறிந்தது போலும். அப்பேற்பட்ட உடல் வெளிப்பாடு, அப்பேற்பட்ட பாடி லாங்குவேஜ், அதை பார்த்ததால் கம்பனுக்கு ஐயம் வருகிறது, தீர்த்தன் என்று இவர் அறிந்தரோ என்று. அடுத்த பாடல். பண்ணையும் மாயமும் திரளும் பாங்கரும் கண்ணகன் திருநகர் கழிப்பு கைமிகுந்து எண்ணையும் களபமும் இழுதும் நாணமும் எண்ணையும் தூவினர் வீதி தோறுமே. எல்லா இடத்திலையும். நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் இருந்தேன் நார்த் இந்தியாவில். ஹோலி அன்னைக்கு நான் காசியில் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபார்ச்சுனேட்லி தெரியாது, என் தங்கையும் கூட இருந்தால். வெளியிலாம் போகாதுன்னு எல்லாரும் காலம்பரை 8 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் ரூம்குள்ளே இருந்தோம், ஹோட்டல் ரூமில். அதுக்கப்புறம் தான் வெளில வந்தோம். பை த டைம் ஹோலி ஹஸ் டைட். ஒரு சந்தோஷ வெளிப்பாடு. சுண்ணமும் தூவினர். எல்லா இடத்துலையும் வண்ணப்பொடிகளை தூவி, எண்ணெய், களபம் என்பது சந்தன களபம், இழுது என்பது வெண்ணெய், நெய், நாணம் என்பது கஸ்தூரி. 3வது லைன்ல இருக்கேன். எண்ணெயும் களபமும் சந்தன களபம், இழுது வெண்ணெய், நாணம் கஸ்தூரி, சுண்ணம் வண்ணப்பொடிகள், எல்லாவற்றையும் வீதி தோறும் தூவினார்கள். எண்ணெயும் களபமும் இழுதும் நாணமும் சுண்ணமும் தூவினர் வீதி தோறுமோ. எதற்கு காரணம்? களிப்பு கை மிகுந்து. மகிழ்ச்சி என்பது எல்லை மீறி போய்விட்டது. பண்ணையும், பண்ணை என்பது பொதுவாக மகளிர் கூட்டம். ஆயம் என்பது தோழியருடைய கூட்டம். பாங்கர் என்பது ஆண் மக்களுடைய கூட்டம்.
ஸோ ஆண் மக்கள் பெண் மக்கள் எல்லா கூட்டமும் பண்ணையும் ஆயமும் திரண்ட பாங்கரும் கண் அகந்திருநகர் இடம் அகலமான பெரிய இடமான அயோத்தி நகரம், திருநகர் அயோத்தி நகரம். அந்த நகரத்தில் ஆண்களும் பெண்களுமாக எல்லோரும் களிப்பு கை மிகுந்து, கையை விட்டு போன அளவு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி கடலில் ஆடியதால் எண்ணெய் களவம் இழுது நாணம் என்று எல்லாவற்றையும் வீதியில் வந்தவர்கள் மேலெல்லாம் பூசினார்கள், எல்லா இடத்திலும் இறைத்தார்கள். அடுத்த பாடல், இது ஒரு மிகைப்பாடல். சுந்தர பொடிகளும் செம்பற் சுண்ணமும் சந்தனம் நீரோடு கலந்து தையலார் பந்தியில் சிவிரியால் சிதற பார்மிசை இந்திரவில் எனக் கிடந்தது எங்குமே. இந்திரவில் என்பது வானவில். சிவரி இல்லை, சிவிரி, வி எது, சிவிரி. சிவிரி என்பது நீர் வீசும் கருவி. அந்த இப்பெல்லாம் கோலியில் சின்ன பம்பு மாதிரி ஒன்று சின்ன குழந்தைகள்லாம் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி நீர் வீசும் ஒரு கருவி, ஒரு கான்ட்ராப்ஷன். எல்லார் மீதும் வண்ண பொடிகளை தூவுவது, எல்லார் மீதும் வண்ண நீரை இறைப்பது என்று அயோத்தி நகரம் முழுவதுமாக சுந்தர பொடிகளும் செம்பொர் சுண்ணமும் சந்தனம் நீருடு கலந்து தையலார் பந்தியில், பந்தி என்பது வரிசை, தையலார் இந்த மாதிரி கருவி கொண்டு வீசுபவர்கள் தையலார் பந்தியில் வரிசை வரிசையாக சிவரியால் சிதற பார்மிசை இந்திரவில் கிடந்தது. எல்லா இடத்திலும் ஒரு வானவில் போல ஒரு வர்ண ஜாலம் அங்கே காணப்பட்டது என்பது கம்பனின் பதிவு. ராமன் பிறந்ததால் நகரம் கொண்ட ஒரு வெளிப்பாடு. இதை எடுத்துடலாம். ராமன் எடுத்துடலாம் ப்ளீஸ். ராமன் பிறந்ததால் இப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு அயோத்தி நகரம் கொண்டது என்றால் ஒரு சிறிய ஒப்பு நோக்கு. கண்ணன் பிறந்ததால் அந்த ஆயர்பாடி எவ்வாறு கொண்டாடி இருக்கும்? ராமன் பிறந்ததுக்கு அயோத்தியில இவ்வளவு. ராமனுக்கு முன் வந்தவர்கள் ஆழ்வார்கள், அவர்களும் இதை பதிவு செய்கிறார்கள். ஆயர்பாடி எவ்வாறு கோலாகலம் கொண்டது, எவ்வாறு எல்லாம் ஒரே பேட்டர்ன். சுண்ணம், வெண்ணெய், கஸ்தூரி, எண்ணெய் எல்லாம் எல்லா இடத்துலையும் வாரி இறைக்கிறார்கள். எங்க? கண்ணன் பிறந்த ஆயர்பாடியில். அதை பெரியாழ்வார் திருமொழியில் பதிவு செய்கிறார். 2 பாடல்கள் பார்க்க போகிறோம். ஒப்பு நோக்கி, இங்கே ராமன் பிறப்பு, அங்கே கண்ணன் பிறப்பு. அடுத்த பாடலை போடலாமா ரேவதி? அடுத்த பாடல், அடுத்த பாடல். வண்ண மாடங்கள் சூழ்த்து, இல்லை இதுக்கு முந்தினது. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்று. அலறு என்றால் சேர், சேராகிவிட்டது அந்த ஆயர்பாடியில் இருந்த எல்லா முற்றங்களும். வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டூர் நிகழ்ந்தது ஆயர்பாடியில். திருக்கோஷ்டியிலே ஊரில் இதெல்லாம் நடந்ததாக பெரியாழ்வாருடைய பதிவு. வண்ண மாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட, இந்த பொடிகளெல்லாம் வந்த எல்லோரும் மற்றவர்கள் மீது தூவ கோலி பண்டிகை என்று கொள்ளலாம். கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்று, எல்லா இடங்களிலும் சேர் ஆயிற்று என்பது ஆயர்பாடியின் நிலைமை. அடுத்த பாடல் இதே போல. ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே என்று எல்லோரும் சந்தோஷம். அங்கே இங்கேயும் ஓடுறாங்க. ஓடுவார், ஓடுவதால் விழுவார், உகந்து ஆலிப்பார், ஒருவரை ஒருவர் கட்டிக்கொள்கிறார்கள். நம்பிரான் எங்குற்றான், குழந்தை எங்க இருக்கு என்று நாடுவார், அவனை தேடி பார்ப்போம் என்று பாடுவார்களும் பல் பறை கொட்ட, எல்லா விதமான வாத்தியங்களும் முழங்க. எவ்வாறு அயோத்தியில் எல்லா வாத்தியங்களும் முழங்கியதோ, எவ்வாறு அயோத்தியில் எல்லா இடத்திலும் சுண்ணப்பொடி, வெண்ணெய், கஸ்தூரி எல்லாம் இறைக்கப்பட்டனவோ,
அதே போல ஆயர்பாடியிலும் நிகழ்ந்தது என்பது பெரியாழ்வாருடைய பதிவு. இத்துடன் இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. வந்திருந்து கேட்ட அனைவருக்கும் 100 பேர் வந்திருந்தாங்கன்னு நான் ஒரு பார்வை பார்த்தேன். அனைவருக்கும் நன்றி, கோடான கோடி நன்றி. அனைவரையும் பெயர் சொல்லி என்னால் அக்னாலஜ் பண்ண முடியல. 7:30 மணி வரைக்கும் வந்தவங்களை பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. நன்றி நன்றி நன்றி. இருந்து கேட்ட எல்லோருக்கும் கோடான கோடி நன்றி. இன்றைய வகுப்பு 298வது வகுப்பு. அடுத்த வகுப்பு 299வது வகுப்பு. 300வது வகுப்பு. வழக்கம் போல் வகுப்பு கிடையாது. அன்றைய நாளில் கம்பனை பற்றி சோசோமி ஐயா ஒரு சொற்பொழிவாற்றுவார் இன்றைய இந்த வகுப்பில். அந்த 300வது வகுப்பு என்பதால் அது ஒரு 100, 200 எல்லாமே அவரை அழைத்து பேச சொல்லியிருந்தோம். ஆக 300வது வகுப்புக்கும் சோசோமி ஐயாவுடைய சிறப்புரை இடம்பெறும். அடுத்த வகுப்பு 299, 2ஆம் தேதி நினைக்கிறேன். ஆமாம், ஏப்ரல் 2. எல்லோரும் திரளாக வந்து தொடர்ந்து கம்பராமாயண வகுப்புக்கு ஆதரவு தரும்படி உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. ரேவதி, எல்லாரையும் ஓபன் பண்ணி விட்டுலாம். யார் யார் வேண்டுமானாலும் ஒருவர் பேசும் பொழுது மற்றவர் பேசாமல் தனித்தனியாக கருத்து சொல்லலாம். சந்தேகம் இருந்தால் தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி. வணக்கம் ராஜன். வணக்கம் ராஜன். சொல்லு முகுந்தன். 2-3 விஷயம். ஒன்று வந்து இன்னைக்கு 100 கிராஸ் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு. 2வது மருவு ஒரு வார்த்தை வந்தது. அது வரும்போது ராமர் வந்து ரேவதி யாருன்னு பார்த்து மியூட் பண்ணிடுங்கம்மா ப்ளீஸ். நடுவில் கிராஸ் டாக் ஒன்று வருது. ராமர் பிறந்தது வந்து குலசேகர ஆழ்வார் விட யாரும் பிரமாதமா சொல்ல முடியாது. காது கேட்கல. முகுந்தனை மியூட் பண்ணிட்டா. ஓகே. தாமரை மேல் அயனவனை படைத்தவனே, தசரதன் மாமுதலாய் மைதிலிதன் மணவாளா, வண்டினங்கள் காமரங்கள் இசைப்பாடும் கணபுரத்தியன் கருமணியே, ஏமருவும் சிலை வளவா ராகவனே தாலேலோ அப்படின்னு பாடணும். அது ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் அது. அதே போல ஒரு நம்ம அந்த தீர்த்தன் ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த வார்த்தை. ஏன்னா நம்மாழ்வார் ஒரு பாட்டு இருக்கு. தீர்த்தனுக்கு அற்றபின் மற்றோர் சரணில்லை என்று எண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி செழும் குழுகூர் சடகோபன் சொன்ன தீர்த்தங்கள் 1000 இவைபத்தும் வல்லார்களை தேவர் வைகள் தீர்த்தங்களே என்று பூசித்து நல்கி வரைப்பர்தம் தேவியர்க்கே அப்படின்னு. திருமுறையிலும் பல இடங்களில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. கடவுள் எப்படி திருமால் தீர்த்தனா சிவபெருமானும் அங்க தீர்த்தம் தான். ஆர்த்த பிறவி துயர்கட தீர்த்தன் நல்லை தில்லை சிற்றம்பலவன். ஐயா ரொம்ப ரொம்ப அருமை. நான் தமிழருவி பேசுறேன். தீர்த்தன் நான் தமிழருவி பேசுறேன். தீயாடும் கூத்தன். சொல்லுங்க. காலமும் கருத்தும் ஒன்றாய் பொருந்த கருத்து தந்த பெரியவரே, நீங்கள் நெடுவொளி வாழ்க. ரொம்ப அருமை. அந்த தீர்த்தனுக்கு நீங்க சொன்ன விளக்கம் ரொம்ப ரொம்ப அருமை ஐயா. எனக்கு ஒரு 3 விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகமெல்லாம் எப்படி இதை தீர்மானிச்சாங்க? இப்ப 27 நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம்தான் ராமனுக்கு, பரதனுக்கு, லட்சுமண், சத்துருக்கரன் எதை வச்சையா தீர்மானிச்சிருப்பாங்க? அது சில வேளையில இந்த ஏகாதசர் 4 உச்சரா வர வேணுமன்றத்துக்காக புனர்பூசம் அங்க நின்றாத்தான் அப்படி வரும் என்று தீர்மானிச்சாங்களா ஐயா? ஒரு கேள்வி. 2வது, கேக்குதா? நல்லா கேக்குது. சுமித்திரைக்கு விடதான் தெரியாது. இல்ல என்ன 27 நட்சத்திரத்துல ஏன் புனர்பூசத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க ராமனுக்கு? அதுக்கு நான் நினைக்கிறேன் அந்த ஏகாதசர் 4 அப்ப உச்சத்துல வர்றதுக்கு புனர்பூசம் அங்க நின்றாத்தான் முடியுமான்றது ஒரு கேள்வி. அடுத்தது, சுமித்திரைக்கு ரொம்ப அருமையான பாத்திரம். இந்த விடம் கிளர் விழியினால் என்று ஏன் அந்த அடமொழி போட்டாங்க உண்டு. மற்றது 3வது, இந்த நீங்க இன்றைக்கு சொன்ன இந்த இறை தவிர்ந்திடுக என்ற அந்த பாட்டுல வறியவர் முகந்து கொள்க என்று ஒரு வார்த்தை வருதே. அப்ப முன்னால கோசல நாட்டை சொல்லேக்கல வன்மை வள்ளன்மை இல்லையோர் வறுமை இன்மையால் என்றெல்லாம் புகழ்ந்த ஒரு தேசத்துல
இப்ப மற்றது பரவாயில்ல, வறியவர் முகந்து கொள்கண்டா அங்க வறியவர்கள் நிறைய இருந்திருக்கிறார்களா? அது ஒரு குறை மாதிரி தெரியலையா? என்னவா இருக்கும்? நீங்க சொல்லுவீங்க. ஐயா, எனக்கு சொல்லும் உங்களுக்கு 3 கேள்விக்கு ஏன் புனர்பூசம், ஏன் கடகலக்கணம், ஏன் பூசம் ஆயில்யம் தெரியாது. என்னை பொறுத்த அளவில் மூல நூலில் இருப்பதை கம்பன் அப்படியே கையாண்டிருக்கிறான் என்று நான் எண்ணுகிறேன். மூல நூல்ல ராமனுக்கு புனர்பூசம், பரதனுக்கு பூசம், லட்சுமணனுக்கு ஆயில்யம், மகம் என்பது சொல்லப்பட்டிருக்க வேண்டும். ஏன் தெரியாது. புனர்பூசத்துலதான் ஏகதச நால்வர் உச்சத்துல இருப்பாங்கன்னா எனக்கு தமிழும் தெரியாது, ஜோதிடமும் தெரியாது. அதனால எனக்கு உங்களுடைய அந்த கேள்விக்கு என்னிடம் விடை இல்லை. 2வது, விடம் விடம் கிளர் விழியினாள், அது ஒரு ஒரு சிறப்பான அடைமொழி. என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப கேட்டீங்கன்னா, படம் விடம் இடம் சடம்னு எதுக்காக போட்டது அப்படின்னு நான் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். சுமித்திரைக்கு ஒரு அடைமொழி கொடுக்க வேண்டும். கிளர்ச்சி ஊட்டக்கூடிய, விடம் போல கிளர்ச்சி ஊட்டக்கூடிய விழியை உடையவள். இது அதுக்கு மேல எனக்கு அதுக்கும் விளக்கம் தெரியல. கடைசி கேள்விக்கு கேள்வி மறந்து போச்சு. கடைசி 3வது கேள்வி என்ன கேட்டீங்க? வறியவர் முகந்து கொள்க. அதுக்கு என்னால நான் எவ்வாறு எண்ணுகிறேன் என்றால், வன்மை இல்லை போல் வறுமை இல்லையா, அதனால ஏழையோ பணக்காரனோ எவனும் கிடையாது. அப்படி யாரேனும் இருந்தால், நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேங்க. வறியவர் முகந்து கொள்க அப்படின்னு அந்த வறியவன்கிற வார்த்தையை எடுத்துட்டான் வச்சுங்க கம்பன். கஜானாவுடைய தாள்களை எல்லாம் நீக்கி முறைகேட யார் வேணா அழிட்டு போங்க என்று சொல்லவில்லை. அந்த வறியவர் என்ற வார்த்தை போட்டதால் யாரெல்லாம் எடுத்துட்டு போற, எனக்கு சிங்கப்பூர்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. 1993 அந்த மாதிரி 30 வருடங்களுக்கு பின்னால் லைப்ரரியில் சில புஸ்தகங்கள்லாம் இருந்தா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஏழை பாழைகள் எடுத்துக்கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு இடத்துல அடுக்கி வச்சிருப்பாங்க. நான் ஒருக்க போனேன். நிறைய பேர் மெர்சிடிஸ் பென்ஸ் கார்ல அள்ளிட்டு போனாங்க. வறியவர்களுக்கு கொடுக்க அந்த கம்பன் வறியவர்ங்கிற வார்த்தை போட்டதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யார் வேணா என்ன வேணா எடுத்துட்டு போங்கிறது இல்லை. ஐயா, இல்லாதவங்க எடுத்துட்டு போங்க. உங்களுடைய கேள்வி, அயோத்தியில் இல்லாதவர்களே இல்லையே, அப்படி இருக்கும்போது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பார்வை அப்படி தப்பித்தவரி ஏதானும் ஒரு ஆள் இருந்தால் அவர்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்பதற்காகத்தான் வறியவர் என்று நான் இந்த கேள்வி ஏற்கனவே சொன்ன கம்பன் அயோத்தியில வறியவர் இருந்தார்கள் என்று ஏன் சொன்னாங்க? அதனாலதான் இதுவும் சொன்னேன். ஆலயம் புதுக்குக, அப்புறம் எல்லா சாமிகளுக்கு எல்லாம் தீபம் எல்லாம் ஏத்துங்க. ஏன் இது வரைக்கும் ஏத்தினதே இல்லையா? இன்னைக்கு மட்டும் ஸ்பெஷலா எல்லாம் இருக்கு. அதே போல வறியவர்கள் என்பது இல்லை. அப்படி யாரையாவது இருந்தால், அதே போல வழக்கமாக நடைபெறும் தீபாராதனைகள், சுவாமி பூஜை எல்லாம் இன்னும் சிறப்பான முறையில் நடக்க வேண்டும் என்று அப்படி பொருள் கொள்ளும்போது ஜெல்லாகும். ரொம்ப நன்றி. யாராவது ஒவ்வொரு ஆளா பேசுங்க. ஓகே, சிவகுமார் ஐயாவோட கேள்விக்கு நான் ட்ரை பண்றேன். புனர்பூசம் கேட்டீங்க. அதாவது பெரிய யோகத்துல ஒரு யோகம் கஜகேசரி யோகம். ஜூபிட்டர் கடகராசியில தான் உச்சம் அடையுது. சரி, அந்த புனர்பூச நட்சத்திரம் அங்க வருது. அதோட சேர்த்தாதான் அந்த கஜகேசரி யோகம் வரும். சரிங்க, அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதனால ஞாபகம் புனர்பூச நட்சத்திரத்துல அந்த கஜகேசரி யோகத்துல பிறந்ததா. ஆனா இது பாருங்க, இது என்ன விசேஷம்னா 5 பிளானட் உச்சம்னு சொல்லுவாங்க எல்லாருமே. பெரிய நிறைய பேர் நிறைய விளக்கியிருக்காங்க. இருந்தாலும் ராம ஜாதகத்துல இந்த புதன் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற, அதனாலதான் அவரோட மேரிட் லைஃப் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லுவாங்க. எல்லா விஷயத்திலும் வசதியா இருந்தா இந்த மெர்க்குரி வால்மீகியோடைய மூலத்துல எவ்வளவு துல்லியமாக அவர் ராமருடைய பர்த் திதி நட்சத்திரம் எல்லாம் கொடுத்திருக்கிறது நான் உங்களுக்கு இந்த மூலத்தை சாட்ல பதிவு பண்ணேன். அதிலிருந்து தான் கம்பன் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வால்மீகி எப்படி தெரியும்? வால்மீகி
இவ்வளவு ஒரு பெரிய காவியத்தை எழுதுகிற போது அது எந்த நாள், அந்த நாளுடைய திதி நட்சத்திரங்கள் என்னங்கிறதும் அவருக்கு தெரிந்து அவர் எழுதியிருக்கிறார்னு தான் நான் நம்ப வேண்டும். அவருக்கு எப்படி தெரியும்னு கேட்டா அவருக்கு தெரியும் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டும். இந்த ரெண்டாவது விஷயம் வறுமைங்கிறது வந்து நம்மளுடைய பர்சுல பணம் இல்லாம இருந்தாலும் இருக்கக்கூடியது. நம்ம பர்சுல நிறைய பணம் இருந்தாலும் இன்னும் வேணுமேன்னு நம்ம நினைச்சாலும் அது வறுமை தான். சோ வறுமைங்கிறது நம்மளுடைய மனசுல இருக்கிறது. இதுல வந்து ரொம்ப அழகாக ஒரு சுபாஷித்துல சொல்லும், மனசிச்ச பரிதுஷ்டே கோர்த்தவான் கோதரித்ரக. நம்ம மனசுல ஒரு திருப்தி வந்ததுன்னா தான் நம்ம கிட்ட எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் மனசுல வந்ததுன்னா அப்போ வறுமை கிடையாது. அதனால ராமருடைய கோசல நாட்டிலும் தசரதருடைய கோசல நாட்டிலும் அது மாதிரி எண்ணங்கள் இருந்தவர்கள் இருந்தார்கள். அதனாலதான் அந்த வண்ணான் வந்து தன்னுடைய மனைவிய சந்தேகப்படுறத சீதைய ராமர் பண்ணின மாதிரி நான் பண்ணுவேனான்னு எடக்கா பேசுறது. நாட்டுல எல்லோரும் நல்லவர்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஒரு துளி விஷம் இருந்தால் போதும் மனசுல. அதே போலதான் அந்த வறுமைங்கிறது மனசுல இருக்கக்கூடியது. சிவகுமாரன் ஐயா, இது கம்பன்லயே பதிவு வருது. ராமன், சீதை, இலக்குவன் மூவரும் நாட்டை விட்டு போகும் பொழுது ஒரு அந்தணன் வர, அந்த அந்தணனுக்கு எவ்வளவு ஏரியா கேட்கன்னு கேட்ட, உன்னுடைய கம்பை வீசி எவ்வளவு தூரம் போறதோ அந்த அளவுக்கு பசு கூட்டத்தை எடுத்துக்கொள் என்று சொல்ல, அவன் ரொம்ப பேராசையோட ரொம்ப தூரம் ஓடி அந்த கம்பை எரிஞ்சான் அப்படின்னு. வறுமை என்பதோ அல்லது இன்னும் வேணுங்கிற ஆசையோ இருந்தது என்பது அந்த விதத்தில் அவ்வாறு பதிவாகிறது. இல்லையா இப்படி எடுத்துக்கொள்ளலாமா ஐயா? இந்த இப்ப கம்பருடைய அந்த நாட்டை பற்றி அவர் கனவு காண்றது ஒரு இலட்சிய கனவு என்றும், நடைமுறை அப்படி இல்லாம இருந்திருக்கலாம் என்றும் அப்படியும் பார்க்கலாமா? இப்ப நாட்டின் வளர்த்த அவர் பார்க்கல இப்படி ஒரு நாடு இருக்க வேணும் என்ற ஒரு விருப்பத்துல அது பாடினதா இருக்கலாமா? அப்படி நான் அப்படி எடுத்துக்கலையா, அப்படி இருந்தது என்றுதான் நான் எடுத்துக்கிறேன். அது வந்து கற்பனையூர் அப்படின்னு பாரதி ஒன்று எழுதியிருப்பான். அந்த மாதிரி கற்பனை ஊர் உள்ள அது நிஜமாவே இப்படி இருந்தது என்று. பட் அதுல வந்து சில நிரடல்கள் இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்க ஐயா, நன்றி. உஷா ஏதோ சொல்ல வந்தீங்க, உஷா சொல்லுங்க. பங்குனி மாசத்துல ஸ்ரீராம நவமி வருது, சித்திர மாசம் தான் அவர் பிறந்திருக்காருன்னு சொன்னேன் இல்லையா? அது வந்து சந்திரமானம் சௌரமானம் ரெண்டு பாக்குறோம். நம்மளோட பஞ்சாங்கம்னா சௌரமானத்தை பொறுத்துது. சூரியன் எப்போ அந்த ராசிக்குள்ள வராரோ அன்னைக்குல இருந்து தான் மாசப்பிறப்பு. ஆனா சந்திரமானத்தை வந்து நம்ம உகாதி அமாவாசை அன்னைக்கு உகாதி வருது இல்லையா, அன்னில இருந்து சைத்திர மாசம் ஆரம்பிச்சிடுறது. அதை பொறுத்துதான் பண்டிகை எல்லாம் பேஸ் பண்ணி வருது. அதனால சைத்திர மாசத்துல நவமியில வருது இந்த பண்டிகை. இந்த வாட்டி ஆடி மாசத்துல ஆவணி அவிட்டம் வரும், அதுவும் அதே மாதிரி ஒரு பிரின்சிபல்னாலதான். ஸ்ரவண மாசம் ஆரம்பிச்சிடும். அந்த அமாவாசை வந்துருத்துனா, ஆடி அமாவாசை முடிஞ்சு கொடுத்தனா ஸ்ரவண மாசம்னு ஆரம்பிச்சிடும். அப்ப வர அவிட்டத்துலதான் நம்ம ஆவணி அவிட்டம் கொண்டாடுறோம். ஆனா அதுக்கு பேர் ஆவணி அவிட்டம்னு சொன்னாலும் சிலப்ப ஆடி மாசத்திலேயே வந்துடும். அது தெலுங்கு வருஷ பரப்பு, அது பிரகாரம் தான் பண்டிகை அதே போல ஃபாலோ பண்ணுவாங்க. தமிழ் தான் நமக்கு வித்தியாசமா வந்து அமாவாசையில இருந்து கணக்கு வச்சு அமாவாசை டு அமாவாசை மாசம். ஆமா, 15 நாள் முன்னாடி வந்துடும். அதுக்கு சந்திரமானம்னு பேரு. ஆர்சி குமரன் சார், ரவிச்சந்திரன் பேசுறேன். சொல்லுங்க ரவிச்சந்திரன். நீங்க ரெண்டு சொன்னீங்க, மெர்சிடிஸ் பென்ஸ்ல வந்து புஸ்தகம் எடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு. அவன் வந்து பணத்தினால வரியவன் இல்ல, அறிவினாலையும் லேர்னிங்ல ரொம்ப வரியவன். அந்த வறுமையை நீக்கிறதுக்கு அவன் புஸ்தகம் எடுத்துட்டு போனான். அது ஒண்ணு என்னுடைய பார்வையில். ரெண்டாவது வந்து தசரதன் நாட்டுல இருக்கிற மக்கள், நீங்க ஒரு பில்லியனர் எடுத்துட்டீங்கன்னா 150 கோடி ஒரு பில்லியனர், 100 கோடி ஒரு பில்லியனர், அதுக்கு 5 கோடி இருக்கான் இல்லையா, அவன் வரியவன் தானே அவனை கம்பேர் பண்ணும்போது. அவெல்லாம் நான் நினைக்கிறேன் இட்ஸ் a more socialistic outlook நான் நினைக்கிறேன். You are saying that it is relative. அவனை பார்க்கும்போது இவன் வரியவன், ரிலேட்டிவ். கரெக்ட். அதனால அவங்க வந்து எடுத்துக்கிட்டோம், அவனும் நல்ல முன்னுக்கு வரட்டும் நேரத்தான்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பார்வையில் அது. குமரன் ஆர்சி குமரன் ஏதோ ட்ரை பண்றாரு. குமரன் சொல்லுங்க. ஆர்சி குமரன்
ஆர்சி ஸ்ரீ குமரன். வித்யாசங்கர் ஐயா வணக்கம். பேசட்டும். ஐயா வணக்கம் மீனாட்சி. அது ஸ்ரீ வித்யாசங்கரோட பேர்ல நான் மீனாட்சி தான் வந்திருக்கேன். ஓ ராமர் அழகா பெத்து கொடுத்தேன் நீங்க. ரொம்ப நல்லா இருந்தது ராமச்சந்திரனம். இதுல ராமர் வந்து பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் எல்லாம் சொல்லும் போது இன்னைக்கு எதேச்சியா விஜய்க்கு பதிலா ரேவதி வந்திருக்கு. அவங்களும் ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு அவங்களும் அவங்க ஃபேமிலி நட்சத்திரம் சேர்ந்துட்டா. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே வரதராஜன் சார், சொல்லுங்க. இன்னொரு ஒரு கோயின்சிடன்ஸ் ஒன்று நான் சொல்ல விரும்புறேன். சொல்லுங்க ஐயா. நீங்க இந்த ராமநவமிக்கு இந்த பொருத்தமா எல்லாம் வந்தது வந்து சேர்ந்தது சொன்னேன். நான் இதை நீங்க இதை சொல்லிட்டே இருக்கிறது ராம ஜனன் அந்த பாடலை முடிக்கிற போது நான் இங்க ராத்திரில 2 நாளா தங்கின்னு இருக்கேன். அங்க கரெக்டா பெல் அடிச்சது. சரி ஒத்துரும் இல்லையே, நான் கதவை திறந்தா கரெக்டா லேட்டா வர ஆளு இன்னைக்கு கரெக்டா பூ கொண்டு வந்து கொடுத்தான். ராம ஜனனம் நியூஸ் வந்தது அதே சமயத்துல பூவை கொண்டு வந்து கொடுத்தான். இது ஒரு பெரிய கோயின்சிடன்ஸ் நினைக்கிறேன். எல்லாம் ராமஜெயம். தேங்க்யூ தேங்க்யூ. மற்றவர்கள் சார் சௌராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஸ்ரீரங்கம் கோயில் இப்பவும் சார் சித்திரை மாசம் தான் ஸ்ரீராமநவமி கொண்டாடுவா. ஸ்ரீரங்கம் கோயில்ல இப்பவும் சித்திரை மாசம் தான் ஸ்ரீராமநவமி கொண்டாடுவா. இன்னைக்கு கூட பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா கோயில் தவிர ஸ்ரீராமநவமி போட்டிருப்பா. அந்த மேஷத்துல பிறந்ததுங்க அது அது ஒரு காரணமா இருக்கலாம். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. மற்றவர்கள் நான் ஸ்ரீமதி பேசுறேன். இந்த விதை நெல் வித்து என்று சொன்னார்கள் இல்லையா, இந்த விளைஞ்சு வந்த நெல்லுல ஒரு பகுதி எடுத்து முதல்ல தனியாக வைத்து விடுவார்கள். அதை ஒரு வருடம் அதை பாதுகாத்து வைத்து அதைத்தான் விதை நெல்லாக அவர்கள் உபயோகிப்பார்கள். அதனால்தான் அது வந்து தனியா இருக்கிறது. அந்த காலத்துல கிராமங்கள்ல வந்து எல்லார் வீட்லயும் வயல் இருக்கும். அதனால அந்த சேர்த்து வைத்த நம்ம ஒரு குழந்தை பறக்க போகிறது என்று அவர்கள் விதை எல்லாம் சேகரித்து வைத்து விடுவார்கள். அதை தானமா கொடுத்தார்கள். அதனால அந்த விதை நெல்லை விதைத்தார். அதிலிருந்து இன்னும் இடத்திலும் பயிர் ஓங்கி வளரும் என்பதற்காக விதை நெல்லை மக்கள் பிறந்த பொழுது தானமாக கொடுக்கும் வழக்கம் இன்றும் எல்லா கிராமங்களிலும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். என்ன சொல்லுவாங்கன்னா எங்க ஊர் பக்கம்லாம் ஒருத்தனுடைய வறுமை எந்த அளவுக்கு போச்சுன்னா வீட்டுல இருக்க விரை நெல்லை வித்துட்டான் அப்படின்ற ஒரு பேச்சு சொல்லுவா. அந்த அளவுக்கு ஒருமை வரும் சொல்றா. எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அது. குமரன் இருக்கீங்களா? குமரன் ஆர்சி குமரன். மற்றவர்கள் நமஸ்காரம் அங்கிள். ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல நினைச்சேன். நீங்க உங்களுடைய யூஸ்வலா நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்பப்போ அந்த இதெல்லாம் யூடியூப் எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் வந்து நான் கேட்ட வரைக்கும் நீங்க கம்பராமாயணத்தை ரொம்ப ஆதி காலத்துல வந்து கம்பராமாயணத்தை பத்தி மாத்திரம் சொல்லிக்கிட்டு இருந்ததுல இருந்து இப்ப இன்னும் வந்து அஸ்ட்ரோனாமிக்கலி டிஃபரெண்டா இன்னும் ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருக்கேள். லிட்ரலி வந்து ஒரு ரிசர்ச் சென்டருக்கு வந்த மாதிரி இருந்தது எனக்கு இன்னைக்கு. பிகாஸ் இப்போ ராம ஜனனத்துக்கு நீங்க சொல்லிட்டே வந்தேள், அதெல்லாம் வந்து ஐ வாஸ் லிசனிங் வெரி ராப்ட் அட்டென்ஷன். அந்த பெரியார் திருமொழி சொன்னது வந்துட்டு ஐ வாஸ் சோ டச்டு. ராம ஜனனத்தோட சேர்த்து நீங்க அந்த கிருஷ்ண ஜனனத்துக்கு அவங்க சொன்ன செய்யுளை கம்பேர் பண்ணும்போது நீங்க சொல்றத வந்து ஒரு கதை கேட்கிற அல்லது செய்யுள் லிசன் பண்ற ஆட்டிடியூட்ல மட்டும் இல்லாம இட் புஷஸ் மீ, என்ன மாதிரி ஒரு சாதாரண பர்சனுக்கு வந்து இட் புஷஸ் மீ டு டூ ஃபர்தர் ரிசர்ச். இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம ஒரு பேப்பர் இது பண்ணணும், ரெடி பண்ணணும், எப்படியாவது இது ரெண்டையும் படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்க ட்ரிகர் பண்ணிருக்கீங்க. I really thank you. I really thank you for this instilling this interest in people like me. Thank you ராஜி. Thank you. மற்றவர்கள் இன்சிடென்ட்லி அந்த 2 பாட்டு தான் நாலாயிரம் தீபம் இருந்த ஆரம்ப பாட்டு. வண்ண மாடங்கள் திருக்கோட்சி தான் ஆரம்ப பாட்டு. மற்றவர்கள் ஆர்சி குமரன் இல்லையா? போயிட்டீங்களா? இல்ல அவர் இல்ல, பார்த்தேன் இல்ல. சரி ஓகே. வேறு யாரும் கருத்து சொல்லவில்லை என்றால் ரேவதி வகுப்பை முடித்துக் கொள்ளலாம். ரேவதி ஓகே சார், வகுப்பை க்ளோஸ் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நன்றி 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 சார். Thank you.
தேங்க்யூ. நன்றி, அனைவருக்கும் நன்றி. வணக்கம் சார். வணக்கம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஸ்ரீராமநவமி வாழ்த்துக்கள். வணக்கம் வைத்தியநாதன். ராம் ராம். ராம் ராம். வணக்கம்.